அதனுடைய கோர்வை போகுது என்பதை நம்ம பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ரொம்ப ஆழ்ந்த தத்துவங்களை நம்ம இங்க பார்க்க நமக்கு நேரம் இருக்காது. இது ஒரு ஓவர் வியூனால சும்மா ஒரு மேல் பார்வை நம்ம பார்த்துக்கிட்டே நம்ம போகலாம். உங்களுக்கு கேள்வி இருந்துச்சுன்னா கேட்கலாம். ஓகே, ஸோ ஸ்ரீமத் பாகவத்ல நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டோ அத்தியாயம் 1. ஓகே, ஃபர்ஸ்ட் கேண்டோல மொத்தம் 19 அத்தியாயங்கள் இருக்குது. ஸோ இது பிரபுபாத் இந்த ஃபர்ஸ்ட் கேண்டோ நல்ல எக்ஸ்க்ளூசிவான ப்ரிப்பார்ட்ஸ் பிரபுபாத் எழுதியிருக்காரு. அது நம்ம கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம அதை படிக்கணும். அப்போதான் நம்ம பிரபுபாதோடைய இன்டென்ஷன் என்னன்னு நல்லா அழகாக சொல்லியிருப்பாரு. நிறைய ப்ரிப்பார்ட் படிச்சு பார்க்கலாம். பட் எனிவே, இந்த பாகவதத்தில் இருக்கக்கூடிய முதல் 3 ஸ்லோகங்கள் ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்களாக கருதப்படுகிறது. அந்த சம்பந்த அபிதேய பிரயோஜனம், அதாவது நம்மளுக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், அந்த சம்பந்தத்தினால நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதிலிருந்து வரக்கூடிய பிரயோஜனத்தை இதை நம்ம பார்க்கலாம். முதல்ல என்ன சொல்றாங்க, சம்பந்தம்னாக்கா நம்மளுக்கும் பகவானுக்கும் என்ன சம்பந்தம்? ஜென்மாதி அஷ்ய, பகவான் தான் எல்லாருக்கும் கர்த்தா என்றது முதல்ல சொல்றாங்க. அடுத்து நம்ம பகவான் கூட எப்படி இந்த சம்பந்தம் தெரிந்த நம்ம எப்படி அவர் கூட நம்ம தொடர்பு கொள்றது, எப்படி நம்ம செயல்படுறதுனாக்கா பக்தியின் மூலியமாக. மூணாவது, அதுல இருந்து வரக்கூடிய பிரயோஜனம் என்ன, இந்த ஸ்ரீமத் பாகவதை கேட்கக்கூடிய வரதான பிரயோஜனம் என்ன என்பது நம்ம 3 ஸ்லோகங்கள் நம்ம பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள். ஸோ புத்தகங்கள் இருக்கிறவங்க இந்த 3 ஸ்லோகங்கள் புத்தகம் ரெஃபர் பண்ணுங்க. நம்ம இந்த டெக்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் படிச்சுட்டு தான் நம்ம அடுத்து போகலாம். ஓகே, ஸ்ரீமத் பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ ஃபர்ஸ்ட் சாப்டர் டெக்ஸ்ட் 1. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஜன்மாதி அஸ்ய யதோ அன்வயாத் இதரதஸ்சார்த்தேஷு அவிஜ்ஞஸ்வராத். ஜன்மாதி அஸ்ய யதோ இதரதஸ்சார்த்தேஷு அவிஜ்ஞஸ்வராத். எண்ணிட்டாரும். தேனே பிரம்ம ஹிருதய, சொல்லுங்க, தேனே பிரம்ம ஹிருதய ஆதி கவயே முய்யந்தி யத் சூரயः தேஜோ வாரி மிருதம் யதா வினிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகுஹகம் சத்யம் பரம் தீமஹி. மொழிபெயர்ப்பு உள்ளுரை. சரணார்விந்த பக்தி விதான ஸ்ரீல பிரபுபாதிக்கு எம்பெருமானே ஸ்ரீ கிருஷ்ணா, வசுதேவரின் முதல்வரே, எங்கும் வியாபித்திருக்கும் முழுமுதற் கடவுளே, தங்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கின்றேன். தோற்றுவிக்கப்பட்டுள்ள பிரபஞ்சங்கள் படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகிய காரணங்களுக்கு மூல காரணமாகவும் பூரண உண்மையாகவும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருப்பதால் அவரை நான் தியானிக்கின்றேன். எல்லா தோற்றங்களையும் அவரே நேராகவோ அல்லது மறைமுகமாகவோ அறிந்துள்ளார். மேலும் அவருக்கு அப்பால் வேறெந்த காரணமும் இல்லாததால் அவர் சுதந்திரமானவர் ஆவார். முதல் ஜீவனான பிரம்மாவின் இதயத்தில் ஆதியில் வேத அறிவை புகட்டியவர் அவரே ஆவார். நெருப்பினுள் காணப்படும் நீராகவும் நீர்மேல் காணப்படும் நிலமாகவும் தோற்றமளிக்கும் மாயஜாலத்தினால் ஒருவன் குழப்பம் அடைவதை போல ஸ்ரீ கிருஷ்ணரால் பெரும் முனிவர்களும் தேவர்களும் கூட மாயையில் புகுத்தப்படுகின்றனர். இயற்கையின் முக்குண பிரதிபலன்களால் தற்காலிகமாக தோற்றுவிக்கப்பட்டுள்ள ஜட பிரபஞ்சங்கள் பொய்யானவை ஆயினும் அவை உண்மையானவையாகவே காட்சியளிப்பதற்கு உரிய ஒரே காரண பொருளும் அவரே ஆவார். எனவே ஜட உலக மாயிலிருந்து நிரந்தரமாக விடுபட்டுள்ள பரலோகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நித்தியவாசம் புரிகின்றார். அவரே பூரண உண்மையாகையில் நான் அவரை தியானிக்கின்றேன். ஓகே, இந்த முதல் ஸ்லோகத்துல என்ன எஸ்டாப்ளிஷ் பண்றாரு வியாசர்? கிருஷ்ணர் தான் முழு முதற் கடவுள். பாருங்க, இந்த கிரந்தத்துடைய ஆரம்பமே இங்கதான் ஆரம்பிக்குது. இங்க என்ன சொல்றாரு, முதல்ல
அதெல்லாம் தன்மையும் நம்ம சொல்லிட்டு வர்ற ஜென்மாதி அஷ அன்வயர் இதரத்த சாத்தேஷு அபிக்ஞஸ்வர தேனே பிரம். ஆனா இதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. சோ வசுதேவனுடைய மகனான கிருஷ்ணரை அவர் குறிப்பிட்டு எங்கேயும் சொல்றாரு. சோ இந்த முதல் ஸ்லோகத்துல ஆரம்பத்திலேயே அவங்க என்ன எஸ்டாப்ளிஷ் பண்றாங்கன்னாக்கா கிருஷ்ணர் தான் சுப்ரீம் அப்படின்ட்டு. சோ இந்த முதல் ஸ்லோகத்துல 7 முக்கியமான தன்மைகளை நம்ம பார்க்கலாம் அந்த பகவானிற்கு என்னென்ன இருக்குன்னு. முதல்ல ஜென்ம ஆதி அஷ்ய அவர் தான் primeval cause. பிரபுபாத் என்ன சொல்லிருக்காரு, ஜென்மாதி அஷ்ய ஜென்ம ஆதி அஷ்ய கிரியேஷன் சஸ்டனன்ஸ் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த மேனிஃபெஸ்டட் யூனிவர்ஸ். அப்ப இருக்கிறது கிரியேஷன் சஸ்டனன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன், படைக்கிறது காக்கிறது அடிக்கிறது எல்லாமே அவர் தான் ஒண்ணு. ரெண்டாவது அன்வயர் இதரத்த சாத்தேஷு அபிக்ஞஸ்வரார். இது 2 பார்க்கணும் நம்ம. முதல்ல எல்லாத்துக்கும் கர்த்தா கிருஷ்ணர் ஒண்ணு. ரெண்டாவது முதல் 3 ஸ்லோகம் டைம் எடுக்கும், அதுக்கு தான் நம்ம சீக்கிரம் போயிடலாம், ஏன்னா ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது 3. முதல்ல எல்லாருக்கும் கர்த்தா கிருஷ்ணர். ரெண்டாவது என்ன சொல்றாருனாக்கா கர்த்தாவாக இருக்கிறதுனால கிருஷ்ணருக்கு காக்னிசன் எல்லாமே அவருக்கு தெரியும். புரியுதுங்களா? அவர் கர்த்தா, அந்த கிருஷ்ணருக்கு எல்லாமே தெரியும், அபிக்ஞா. அப்புறம் சொல்றாரு ஸ்வரா, எல்லாம் தெரியும்னாக்கா யாராச்சும் போய் அவர்கிட்ட சொல்றாங்களான்னு கேட்டாக்கா இல்ல, இஸ் ஃபுல்லி இண்டிபெண்டன்ட் சொல்றாரு. அப்ப பகவான் முழுமுதற் கடவுள், எல்லாத்துக்கும் கர்த்தா அவர் தான். அடுத்து சொல்றாரு எல்லாமே அவருக்கு தெரியும், எல்லாம் தெரியும்னாலும் அவர் இண்டிபெண்டன்ட், யாரை நம்பியும் அவர் கிடையாது. அடுத்து சொல்றாரு அவர் அப்படி மட்டும் இல்ல, மற்றவங்களுக்கும் ஞானத்தை கொடுக்கிறார். எப்படி? தேனே ஹிருதய பிரம்ம ஆதி கவையே. பிரம்மாவுக்கு என்லைட்டன்மெண்ட் கிருஷ்ணர் கொடுக்கிறாரு. ரைட்டா? அப்ப நம்ம என்ன பாக்குறோம், கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், எல்லாத்துக்கும் கர்த்தா. அப்புறம் அடுத்து என்ன சொல்றாங்க, அவர் எல்லாமே அவருக்கு தெரியும், அவர் யாரு நம்பியும் இல்லை, சுதந்திரமானவர். இப்ப சொல்றாங்க அவர் என்ன பண்றார், பிரம்மதேவரை போல இருக்கக்கூடியவர்களுக்கு என்லைட்டன்மெண்ட் வேண்டிய ஞானத்தை கொடுக்கிறார் என்று சொல்றாரு. ஆனா ஞானத்தை மட்டுமா கிருஷ்ணர் கொடுக்கிறாருன்னு கேட்டாக்கா முய்யந்தி யத் சூரையா இல்லை, அவர் சமயத்துல சாமானியர்களை குழப்பமும் செய்வார் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா கிருஷ்ணரை புரிந்து கொள்வது எல்லாரும் சமயத்துல குழப்பம் அடைகிறாங்க. உதாரணத்துக்கு பிரம்மாவுக்கு ஞானத்தை கொடுக்கிறார், ஆனா அந்த பிரம்ம விமோகன நீரால பிரம்மாவே அவர் திகைக்க வைக்கிறார். இதுதான் இங்க சொல்றாங்க. அடுத்து வினிமயோ யத்ரா திரிசர்கோ மிருஷா. இப்ப கிருஷ்ணன் என்ன பண்றாரு, எல்லாமே அவர் தான் கர்த்தா. அப்ப இந்த உலகம் உண்மையிலே எப்படியாப்பட்ட உலகம் இல்ல, பெர்மனண்டா டெம்பரரியா? நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஏன்? அது கிருஷ்ணருடைய செயல். அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பர்சன் அவரு. அப்ப அவர் இவ்வளோனாக்கா இது ஒரு சின்ன பாகத்தை சொல்றாங்க. ஆனா இந்த சின்ன பாகத்துல நீங்க யாரு காட் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறீங்களோ எல்லா தன்மையும் அவர்கிட்ட இருக்குன்னு இங்க ஆச்சாரிய சொல்றாங்க. ரைட் தானே? முதல்ல கர்த்தா அவர் தான் இருக்கணும், எல்லாமே தெரியணும்னாக்கா எப்படி நியூஸ் பேப்பர் பாட்டு தெரிஞ்சுக்கணும் நம்ம மாதிரி இல்ல. ஆனா அவர் இண்டிபெண்ட், எல்லாமே அவருக்கு தெரியும். அடுத்து ஞானத்தையும் கொடுக்கிறாரு, தேனி பிரம்ம ஹிருதயாதி கவி. அடுத்து என்ன பண்றாரு, குழப்பமும் செய்யறாரு. சமயத்துல பெரிய பெரிய முனிவர்கள் தேவர்கள்லாம் குழம்பி போறாங்க. அடுத்து நம்ம நிலைமை ரொம்ப மோசம், இங்க உட்காந்துக்கிட்டு என் முள்ள, என் அப்பா, என் காடி, என் வீடு, நான் இங்க விட்டு போகவே மாட்டேன். ஆனா கேட்டா சொல்லிடுவேன், எனக்கு ஆசையே இல்லை பிரபு, இப்ப கூட போயிருவேன், ஆனா ஒரே ஒரு ஆசை, என் பிள்ளை மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு நம்ம இந்த ஆசையை வளர்த்துக்கிட்டே தான் போவோம். சோ அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இந்த ஒரு ஃபால்ஸான உலகம் உண்மை என்று நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இது கிருஷ்ணனுடைய ஒரு செட்டப். இது அடுத்து சொல்றாரு, அவர் எங்க இருக்கிறாரு, தாம்னா ஸ்வேன சத நிலஸ்தம் குஹகம், அவருடைய இட்டர்னல் அபோட், அவருடைய நித்தியமான தாமத்துல பகவான் வசிக்கிறாரு. அப்ப ஸ்ரீமத் பாகவதம் ரொம்ப தெளிவா எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. என்னது, இந்த பாகவதமே யாரை பத்தி பேசுது, கிருஷ்ணரை பத்தி மட்டும்தான்.
இது முதல்ல வியாசர் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. இந்த உண்மையை வந்து முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. சோ நம்ம வந்து நீங்க 3rd சாப்டர்ல கூட பார்க்கலாம், அந்த பரிபாஷ சூத்திரத்துல கூட இதுதான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. சோ அப்ப சமயங்கள்ல நம்மளுக்கு குழப்பம் அடைகிற மாதிரி வார்த்தைகள் வந்து வரலாம். ஆனா பாயிண்ட் இதுதான், சுப்ரீம் கிருஷ்ணா, பாகவதம் கிருஷ்ணரை பத்தி, கிருஷ்ணரை அடையிறதுக்கான வழி பக்தி. அந்த பக்தியை எப்படி செய்யணும்? பாகவதத்தை படிக்கணும். இவ்வளவுதான். அந்த சமரி வந்து இவ்வளவுதான். ஓகே, அப்ப இந்த முதல் ஸ்லோகத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? கிருஷ்ணர் தான் சுப்ரீம். ஏன் சுப்ரீம்? எல்லாமே சொல்றாங்க, எல்லாமே தெரியும் அவருக்கு, அவர் யாரையும் நம்பியும் இல்ல. அப்புறம் சொல்றாரு, உங்களையும் மயக்க வைக்கிறாரு, தேவருக்கு ஞானமும் கொடுக்கிறாரு, அவங்களையும் மயக்கவும் செய்யறாரு. இதெல்லாம் வந்து தன்மைகள் என்று நம்ம பார்க்கிறோம். இது ஒண்ணு. அடுத்து 2வது ஸ்லோகம், தர்ம புரோச்சித கைத்தவ. சொல்லுங்க. அத்ர பரமோ நிர்மத்சரானம் சதாம் வேத்யம் வாஸ்தவம் அத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோனுமூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே கிம் வா பரைரீஸ்வரः சாத்யோ ஹ்ருதி அவருத்யதே அத்ர கிருதிவி சுஷ்ருபிஸ்தக்ஷணாத். பௌதீக நோக்கங்களை கொண்ட எல்லா மத சடங்குகளையும் முற்றிலும் விலக்கி பூரண இதய தூய்மை உடையவர்களான அந்த பக்தர்களால் புரிந்து கொள்ளக்கூடிய மிக உயர்ந்த உண்மையை இந்த பாகவத புராணம் விவரிக்கின்றது. எல்லோருடைய நன்மைக்காகவும் மாயிலிருந்து பிரித்தறியப்படும் நிஜமான நிலையே பரம உண்மையாகும். அத்தகைய உண்மை மூவகை துன்பங்களை கலந்தெறிய செய்கின்றது. மகாமுனிவரான வியாசதேவரால் அவரது முதிர்ந்த நிலையில் தொகுக்கப்பட்டதான இந்த அழகிய பாகவதம் ஒன்றே இறை உணர்வை உண்டாக்க போதுமானதாகும். வேறெந்த சாஸ்திரத்திற்கும் என்ன அவசியம் உள்ளது? பாகவதத்தின் செய்தியை ஒருவர் கவனத்துடனும் பணிவுடனும் கேட்டவுடனேயே அறிவை பயன்படுத்தும் இம்முறையினால் அவருடைய இதயத்துக்குள் பரமபுருஷர் நிலைநிறுத்தப்படுகின்றார். ஓகே, ரொம்ப ஈஸி. முதல்ல கிருஷ்ணர் தான் பரமபுருஷ பகவான். இப்ப இங்க என்ன சொல்றாங்க இந்த ஸ்லோகத்துல? தர்ம புரோச்சித கைத்தவம், இந்த போலி தர்மங்களை வந்து ஒதுக்குறாங்க அப்படின்னு வந்து இவங்க சொல்றாங்க. அதாவது முக்கியமா வந்து தர்ம அர்த்த காம மோட்சம். இது ஏன்னா நீங்க 4வது அத்தியாயம் பார்க்கும் பொழுது நாரதர் வியாசரை பார்க்க வரும்பொழுது அவரும் வந்து இதுதான் சொல்லுவாரு, நீ செஞ்சதுதான் சரிதான், ஆனா நீ வந்து இதுலயே பேஸ் பண்ணி செஞ்சுட்ட, அதான் பண்ண தப்புன்னு வந்து நாரதர் வந்து அவங்க உணர்த்துவாரு. அப்ப இங்க வந்து ஆரம்பத்திலே அதை வந்து ஒதுக்குறாங்க. கிருஷ்ணர் தான் முதல் கடவுள். ஆனா இந்த பாகவதத்துல கிருஷ்ணருக்கு 5 செஞ்சா 10 கொடுப்பேன் அந்த தத்துவத்துல அங்க பேச மாட்டாங்க, அதெல்லாம் ரிஜெக்ட் பண்றாங்க. ரைட்டா? இப்ப வந்து நம்ம கிருஷ்ணன் நின்றுட்டு, கிருஷ்ணா இந்த வாரம் நான் உனக்கு தேங்காய் உடைக்கிறேன், அடுத்த வாரம் எனக்கு லோரி கொடு, அதெல்லாம் போலியான தர்மங்கள் எல்லாமே ஒதுக்குறாங்க. இது உங்களுக்கு புரியறதுக்கோசரம் சொல்றேன். அப்ப எதெல்லாம் நம்மளுடைய இன்பத்துக்காக எந்தெந்த விஷயங்கள் இருக்குதோ அதெல்லாம் சீட்டிங் ப்ரொபென்சிட்டிஸ், அதெல்லாம் ஒதுக்குறாங்க. தர்ம புரோச்சித கைத்தவம். ஏன் போலி ஒதுக்குறாங்கனாக்கா பரமோ என்ன சொல்லிருக்காரு பிரபுபாதரு? ஹையஸ்ட் ட்ரூத் நினைக்கிறார், மிக உயர்ந்த. அப்போ ஏன் போலி எல்லாம் ஒதுக்குறாங்கனாக்கா, உதாரணத்துக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன், இதை செய்யாதீங்கனாக்கா ஏன் செய்யாதீங்க, இதோட உயர்ந்த விஷயம் ஒன்று இருக்கு நான் சொல்லணும். உதாரணத்துக்கு பாலை மட்டும் குடிக்காதீங்க, ஒரு சீனி போட்டு குடிங்க, ஒரு ருசியா இருக்குன்னு சொல்றேன். அப்ப ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க, முதல்ல போலியெல்லாம் வந்து ஒதுக்க சொல்றாங்க. ஏன்னா இங்க பாகவதம் என்ன பண்ணுது, உயர்ந்த உண்மையை வந்து அதை சொல்ல போகுது. அந்த உயர்ந்த உண்மையை பாகவதம் சொல்லும் பொழுது யாரை அதை வந்து புரிந்து கொள்ள முடியும் அந்த பாகவதத்தை? ஏன் பிரபு உண்மையை சொல்லுது பாகவதம்? ஏன் எல்லாத்தையும் புரிய முடியல? நிர்மத் சரானம் சாத்தம் வேத்தியம். யாருக்கு மனசுல நான் என்வியஸ் என்ன போட்டுருக்காங்க, தூய்மையான மனதில். அப்ப எந்த வகையான என்வியஸ்னாக்க தூய்மையான மனது, அதாவது இந்த வகையான என்வியஸ்னஸ், எதுவும் களங்கம் இல்லாத மனசு யாருக்கு இருக்கோ அவர்கள் தான் இந்த ஹையஸ்ட் ட்ரூத்தை புரிஞ்சுக்க முடியும். அந்த பொய்யான தர்மத்தை வந்து அவர்களால வந்து
இது பண்ண முடியும். அடுத்து 4வது சொல்றாரு வாஸ்தவம் வஸ்து. அப்ப என்ன பண்றாங்கன்னாக்கா உண்மை எது பொய் எதுன்னு வந்து இங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. வாஸ்தவ வஸ்து, ரைட்டா? அப்புறம் ஏன் வந்து இது செய்யறாங்க? சிவதம், எல்லாருடைய நன்மைக்காகியும். இதுதான் ஆச்சாரிய கருணை. அடுத்து திராப்போ திரயோன் மூலனம். அப்ப ஏன்னாக்கா இந்த ஸ்ரீமத் பாகவதம் என்ன பண்ணுதுனாக்கா இந்த மூவகையான தாப்போ திரயோனும் மூவகையான துன்பங்களை நம்ம கிட்ட இருந்து ஸ்ரீமத் பாகவதம் போக்குது. உங்களுக்கு தெரியும், மனதால வரக்கூடியது ஜீவராசிரியர்கள் தேவர்களால் 3 இதையும் வந்து போக்கப்படுகிறது என்று நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இப்ப என்ன கேள்வினாக்கா, ஏன் பிரபு ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறோம், அப்ப நம்மளுக்கு சீக்கு வராதா, இயற்கை அழியாதா, இல்ல பாம்பு கடிக்காதா? அதானே மூவகையான துன்பம் வராதுன்னு சொல்றாங்க. இப்ப உங்களுக்கு என்ன சீக்கு வராம இருக்கா? இல்லையே, பாம்பு கடிக்கும் தானே. எங்க பக்கத்துல பாம்பு இருக்குன்றாங்க, கடிக்குமா கடிக்காதா? பாயிண்ட் என்னன்னா, இந்த மூவகையான துன்பத்தை தத்துவ ரீதியாக புரிந்து வாழ்க்கையில எப்படி பயிற்சி பண்ணும் என்ற தத்துவத்தை ஸ்ரீ பாகவத் சொல்லிக் கொடுக்கணும் நம்மளுக்கு. அதற்காக உங்களோட சீக்கு வராம இருக்காது, நீங்க சாகாம இருக்க மாட்டீங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த பாகவதத்தோடைய சம்பந்தத்தினால உங்களுடைய கான்சியஸ்னஸ் புரிஃபை ஆடுது. நீங்க என்ன பண்ணுவீங்க? கடைசியில நீங்க என்ன நினைப்பீங்க? ஏதெல்லாம் பகவானுடைய செயல். அந்த கான்சியஸ்னஸ் வர்றதுக்கு தான் பாகவதம் நம்மளை ட்ரெயின் பண்ணும். அதனாலதான் இந்த சிட்டிங் ப்ரொபென்சிட்டி எல்லாம் ஆரம்பமே தர்றாங்க. முதல்ல இதை விட கிளியரான ஒரு சாஸ்திரம் நீங்க வந்து படிக்க முடியாது. எந்த சாஸ்திரம் படிச்சாலும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாங்க, அப்புறம் தான் வந்து ஒன்னொன்னா சொல்லிட்டு போவாங்க. இங்க ஆரம்பத்தே சொல்றாரு கிருஷ்ணர் தான் இப்ப முழுமுதல் கடவுள்னு. அது உணர்றது பக்தி தான் சொல்றாருங்க. மனசுல எந்த வகையான கலங்கங்களும் இருக்கக்கூடாது உங்களுக்கு. நான் என்வியஸா இருக்கிறேன் உங்களுக்கு வந்து தூய்மையான மனதுடன் என்ன சொல்றது. அடுத்து அப்ப எல்லாமே சரியா இருக்கு பிரபு, நம்ம நம்ப முடியுமா அந்த பாகவதத்தையும் கேட்கலாம். நீங்க சொல்றதுலாம் நம்ப முடியாது பிரபு. ஆனா யார் சொல்றா? மகாமுனி கிருத்தே. யார் சொல்றா? வியாசர் சொல்றாரு. ஆனா நம்ம ஆச்சாரியர்கள் ஒரே விதமா சொல்றாங்க, அந்த முனி கிருத்தே என்பது வந்து பகவானையே குறிக்குது, பிரம்மருக்கு பண்ண உபதேசம் என்று சொல்றாங்க. அதனால நீங்க வந்து என்ன நம்ப வேணாம், மகாமுனி கிருத்தே, வெறும் முனி கிடையாது, மகாமுனி கிருத்தி. யார் சொல்றா? இப்ப வியாசர் என்ன சொல்றாரு நம்ம கிட்ட, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, எல்லாத்தையும் ஒதுக்க சொல்றாங்க. அடுத்து கிம்வா பரேர். அப்ப இந்த மாதிரி ஒரு சாஸ்திரம் இருக்கிறப்போ வேற எதற்காச்சும் நம்மளுக்கு அவசியம் இருக்கா? இல்ல. அடுத்து ஈஸ்வர சாத்தியோ ஹிருதி அவருத்தியதே. அப்ப என்ன பண்றாரு பகவான் வந்து ஒருத்தருடைய ஹிருதயத்தில் வந்து உடனடியாக குடிக்கொள்றாருன்றாங்க. எப்போ? கிருத்திபி சுஷ்ருபி தக்ஷணாத். எவன் ஒருவன் பாகவதத்தை கேட்கிறானோ பணிவுடனும் அடக்கத்துடனும் உடனடியாக கிருஷ்ணர் அவருடைய இதயத்தில் வருகிறார் என்று 2வது ஸ்லோகத்துடைய வாக்கியம். இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது வந்து. அப்ப நம்ம இப்ப என்ன புரிஞ்சுக்கிறோம், இந்த ஸ்ரீமத் பாகவதம் வந்து என்ன சொல்லுது, கிருஷ்ணர் தான், கிருஷ்ணர் அதாவது சுப்ரீம் யாருன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுது முதல்ல. 2வது பகவானை அணுகக்கூடிய வழிமுறையை சொல்லுது. இப்ப உதாரணத்துக்கு வந்து பிரபு வந்து மகன் இருக்கிறாரு, மகன் மேல உங்களுக்கு வந்து எந்த வகையான என்ன சொல்றது, மகன் கெட்டு போன நீங்க பேச நினைப்பீங்களா? இல்ல மகன் நம்ம சாப்பிடணும் செய்ய மாட்டீங்க. ஏன்னா நீங்க மகன் வந்து உங்க மனசுல வந்து அவ்வளோ ஒரு இடத்த பிடிச்சி வச்சிருக்காரு. அதே போல அந்த தூய்மையான மனதுடனாக்கா அந்த பக்தியை தான் நம்மளுக்கு வந்து குறிக்கும். அந்த பக்தியை நம்ம கிருஷ்ணன் மீது வைக்கும் பொழுது இந்த புரோச்சித கைத்தவோ அந்த கைத்தவ தர்மத்தை எல்லாம் நம்ம ஒதுக்கிட்டு கிருஷ்ணருக்கே நம்ம வந்து இந்த பக்தியை செய்யும் பொழுது இந்த பாகவதத்தினால கிருஷ்ணர் நம்மளுடைய ஹிருதயத்தில் குடிக்கொள்றார். அதனால பாகவதம் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ நல்லா உட்காந்து குளிச்சுட்டு திலா கந்திமாலா எல்லாம் உட்காந்து பாகவதம் படிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு தட்ஸ் த பெஸ்ட் பிராக்டிஸ் நம்ம பாகவதம் படிக்கிறதுக்கு. ஏன்னா இது வந்து பாகவதம் யாரு? கிருஷ்ணர். நம்ம வந்து கிருஷ்ணர் வந்து சிராகட்லாம் போட்டு போய் எங்க விடுவோமா? விடவே மாட்டோம். என்ன அதே போல பாகவதத்துக்கும் நம்ம வந்து என்னன்னா அந்த கான்சியஸ்னஸ் டெவலப் பண்ணிக்கணும். அப்போ பாகவதம் நமக்கு நல்லா கிருஷ்ணன் அந்த ரிலேஷன் நமக்கு வந்து கொடுப்பாரு. ஏன்னா பாகவதம் நம்மளாம் படிச்சு சொல்லிலாம் யாருக்கும் புரியாது. அது வந்து
குருவோடைய கருணையும் கிருஷ்ணனுடைய கருணையும் இருந்தால்தான் நம்ம பாகவதம் புரியறதுக்கே வரும். நம்ம அந்த பாகவதம் கிளாஸ் நடத்த சொல்லி எத்தனையோ வருஷமா பிளான் போட்டுக்கிட்டு இருந்தோம், நானு கவுந்தியா பிரஜபூஷன். ஆனா இப்பதான் நம்மளுக்கு நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ பாயிண்ட் என்னன்னா, ஸ்ரீ பாகவதம் அவ்வளவு முக்கியம். 3வது ஸ்லோகம். இது பாகவதம் அவ்வளவு முக்கியம்னாக்கா என்ன அவ்வளவு முக்கியம், அது என்னதான் அவ்வளவு சொல்றாங்க அப்படின்னு சொல்ற ரொம்ப அருமையான ஒரு ஸ்லோகம். நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம் சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முஹுரஹோ ரசிகா புவி பாவுகா. திறமையும் சிந்தனையும் மிக்கவர்களே, கல்ப விருட்சமாகிய வேத இலக்கியங்களில் கனிந்த பழமாகிய ஸ்ரீமத் பாகவதத்தை அனுபவியுங்கள். அமிர்தம் போன்ற அதன் ரசம் முக்தி பெற்ற ஆத்மாக்கள் உட்பட அனைவராலும் ஏற்கனவே அனுபவிக்கப்பட்டக்கூடியதாக இருந்தாலும் ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமியின் உதடுகளிலிருந்து அது வெளிவந்திருப்பதாலே இந்த பழம் அதைவிட அதிக சுவையானதாக ஆகிவிடுகின்றது. அப்போ இந்த பாகவதம் என்னது? நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம். ஒரு மரம் இருக்குது, மரத்துக்கு என்ன நோக்கம்? சரி, இப்ப மாங்காய் மரம் நடுறாங்க, லட்டு ப்ரோ மாங்காய் மரம் நட்டாரு வச்சுக்கோமே, எதுக்கு மாங்காய் மரம் நடுறோம்? மாம்பழத்துக்கு, ரைட் தானே? மாம்பழம் பழுத்துருச்சு, எனக்கு இலை தான் வேணும், எனக்கு குச்சி தான் வேணும், யாராச்சும் உட்கார்ந்து இருப்பாங்களா? இல்ல. இப்ப மாங்காய் மரத்துக்கு பழம் எது? மாம்பழம், ரைட்டா? அப்போ இந்த வேத சாஸ்திரம் என்ற பெரிய மரத்துக்கு ஒரு பழம் இருக்கு. அது என்ன பழம்? ஓகேங்களா? என்ன பழம் அது? ஸ்ரீமத் பாகவதம். அந்த பழத்தோடைய டேஸ்ட் ரொம்ப இனிப்பாக இருக்கும். அப்கோர்ஸ் நம்ம போகும்போது பார்க்கலாம். சோ இந்த மாங்காய் பழத்தோடைய ருசி எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா 11வது கண்டத்துல பார்க்கிறோம். இந்த ஸ்ரீமத் பாகவதத்துடைய கன்க்ளூஷன் இல்லைனாக்கா ஸ்ரீமத் பாகவதனுடைய இலக்கு என்ன சொல்ல வருதுனாக்கா, இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சது மரம் இருக்கு, மரத்துல இருந்து ஒரு பழம் வருது, அந்த பழம் ருசியா இருக்கு, அந்த பழத்தை சாப்பிட்டா ருசியா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். அப்ப அந்த பழத்தை நம்ம எப்படி சாப்பிட முடியும்? எப்படி சாப்பிட முடியும்? இது நம்ம ஸ்ரீமத் பாகவத்திலேயே சொல்லப்படுகிறது. கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சங்கோ பங்கஸ்தர் பரஸ்பரம் யக்ஞே சங்கீர்த்தன பிராயர். பாகவதம் நீங்க பாத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் அதை சொல்றாங்க, திருநாம சொல்லணும், திருநாம சொல்லணும், திருநாம சொல்லணும். அப்ப இந்த பாகவதம் என்பது படுத்த பழம். அந்த படுத்த பழத்தோடைய ஜூஸ் என்னது? ஹரிநாம சங்கீர்த்தனம். இது நீங்க வர ஸ்லோகத்துல ஆச்சரிய உரைகள் நம்ம பார்த்திருக்கோம், எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் உங்களுக்கு. சோ ஆரம்பத்திலே இவ்வளோ பெரிய பழத்தை பறித்து ஸ்ரீலா பிரபுபாதர் உங்க கையில கொடுத்து பழத்தை கெட்டியா பிடிச்சிங்கப்பான்னு சொல்லியும் பழத்தை கீழே விட்டா நம்மளை விட துரதிருஷ்டவாதி யாருமே கிடையாது இந்த உலகத்துல. என்ன பண்றாரு அவரு? பழம் ஏன்னா உங்களுக்கு தெரியாது எது மாங்காய் பழம் எது விஷம் பழம், உங்களுக்கு தெரியாது. பிரபுபாதர் என்ன பண்றாரு? அழகா பறிச்சு ஜூஸ் போட்டு குடிச்சுக்கோ, குடிச்சுட்டாக்கா உனக்கு எதுவுமே வராதுன்னு சொல்றாரு. நம்ம இந்த கிளாஸ் எடுத்து ஜூஸை வாயில வைக்கிறதா வேலை, அதையும் கோட்டை விட்டு கிளாஸ் கீழே போட்டு உடைச்சி கீழே இருந்து அள்ளி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ இப்ப உதாரணத்திற்கு நம்மளுடைய மனைவி, என்னுடைய மனைவி எனக்கு ஒரு மாங்காய் பழம் ஜூஸ் குடிச்சுட்டாங்கனாக்கா அது எப்படி குடிக்கணும்? திடீர்னு கிளாஸ் கீழே வந்துச்சு என்ன ஆகும்? அதான் பாயிண்ட். ஆனா நம்மளுக்கு பாருங்க சோ நம்மளுக்கு இதுல அக்கறையே கிடையாது, ஜெனரலி அக்கறையே கிடையாது. இது நம்ம டேக் இட் ஃபார் கிராண்ட். பிரபுபாதர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பழத்தை பறித்து உங்களுக்கு கொடுத்துட்டாரு. அது என்ன சொல்றாரு பிரபுபாதர்? அந்த பழத்தை என்ன சொல்றாரு? கிருஷ்ணர் தான்ப்பா முழுமுதல் கடவுள், கிருஷ்ணர் செய்யற பக்தி தான்ப்பா உயர்ந்தது. அந்த பக்தியை எப்படி செய்யணும்? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதுதான் கன்க்ளூஷன். இந்த கன்க்ளூஷனை நம்ம விட்டுட்டு நான் பெட்டி கடைக்கு கொஞ்சம் நேரம் போயிட்டு வந்துடுறேன், நான் பஸ் ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் நேரம் போயிட்டு வந்துடுறேன், நாங்க ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ப்ரோபா சொல்றதே டே ஏர்போர்ட்டுக்கு போடா, ஃபிளைட்டை ஏறி நேரா போய் விட்டுருவான், நீ ஏன் அங்கேயும் சுத்திட்டு இருக்கிற? இல்ல எனக்கு அந்த அனுபவம்லாம் வேணும்.
நம்மளுடைய ஒரு பாவகரமான நிலைமை. அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, இவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்க நம்ம ஸ்ரீமத் பாகவதம் படிக்கணும்னாக்கா பிரபுபாதருடைய கருணை எல்லாம் முடியாது. ஏன்னா ஆச்சாரிய உரை எல்லாமே சம்ஸ்கிருதத்துல இருக்கு, நம்ம பக்கத்திலே போக முடியாது. அவர் இங்கிலீஷ்ல மாத்தி எழுதுனதுனால அவருடைய சீடர்களும் அதை ஒரே எழுதுனால நம்ம படிச்சு இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஸ்ரீலா பிரபுபாதருக்கு நம்மளுக்கு வந்து எவ்வளவு என்ன இருக்கணும், அவர்கிட்ட கொஞ்சமாச்சும் நன்றி கடன் இருக்கணும். அது நம்ம வாழ்க்கையில வந்து மறக்கக்கூடாது. அந்த நன்றி கடன் எப்படி தீர்க்கணும், அவருடைய புத்தகம் படிக்கணும், அவர் சொன்னதை நம்ம வந்து பயிற்சி பண்ணணும். ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது, கிருஷ்ணருடைய சுப்ரீமிஸ்டி எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க 7 பாயிண்ட்ல. அடுத்து வந்து ஸ்ரீமத் பாகவதம் என்ன பண்ணுது, அந்த கைத்தகோ தர்மம், ஃபால்ஸ் தர்மம்லாம் வந்து அது இது பண்ணுது. ஆனா இந்த ஸ்ரீமத் பாகவதத்துல இந்த இன்னொரு வாக்கியம் நீங்க வந்து பார்க்கலாம், சுகமுகாத் அமிர்த திரவிய சம்யுதம். இது வந்து சுகதேவ கோஸ்வாமியோடைய வாயிலிருந்து வாரத்தினால இன்னும் இனிமையா இருக்குன்னு வந்து இங்க சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? ஏன்னா இப்ப உதாரணத்திற்கு கிருஷ்ண லீலையே எடுத்துக்குமே, கிருஷ்ண கதையை எடுத்துக்குமே. கிருஷ்ணர் வந்து சகடாசுர சாவடிச்சாரு, இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கலாம். ஓகே, கிருஷ்ணர் கம்சர் கதையை நம்ம எடுத்துக்குமே, கிருஷ்ணர் வந்து கம்சரை சாவடி கதையை நம்ம எடுத்துக்குமே, அது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கலாம். நீங்க வந்து சாதாரண நாளிதழ்களுக்குள்ள அதை படிச்சிருக்கலாம், ரைட்டா? ஆனா நீங்க படிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் இருக்குமா? கிருஷ்ணர் ஓ கிருஷ்ணர் ஏதோ ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு அப்ரிசியேஷன் இருக்கும் கிருஷ்ணருக்கு. ஓ கிருஷ்ணர் எப்படி செஞ்சிருக்காரு. அதுவே ஒரு பக்தருடைய வாயிலிருந்து வரும் பொழுது அது எப்படி உங்களை பெனிட்ரேட் பண்ணுது, ரைட்டா? கிருஷ்ணருடைய கதை ரொம்ப எல்லாருக்கும் வந்து உசிதமானதுதான். ஆனா அதுவே ஒரு பக்தருடைய வாயில, பிரபுபாதருடைய வாயிலிருந்து வரும்பொழுது அது எப்படி நம்மளுடைய மனதை பெனிட்ரேட் பண்ணுது, அதுதான் இங்க சொல்றாங்க. சுகமுகாட் அமிர்தம் திரவிய சம்யுதம். ஏற்கனவே அது ருசியானதுதான், ஆனா சுகதேவ கோஸ்வாமியோடைய சம்பந்தத்தினால மோர் டேஸ்டியர், அது இன்னும் ருசியாக ஆகிறது என்று சொல்லப்படுகிறது. ஓகே, இப்ப டுரியாம்பழம் எடுத்தீங்கன்னாக்கா அணில் பிள்ளை சாப்பிட்டு அப்படின்னா அது ருசியா இருக்கும், அதுதான் உண்மை. அணில் பிள்ளை எல்லாம் கரண்டி இருக்கோ அதுதான் ரொம்ப ருசியா இருக்கும், ஆனா அதுதான் நம்ம தூக்கி போடுவோம். இதுதான் பாயிண்ட். அடுத்து இப்ப உங்களுக்கு எல்லாம் புரியும் நினைக்கிறேன். முதல் 3 ஸ்லோகம் நம்ம முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இதோட நம்ம வந்து போகலாம். அடுத்து 4வது ஸ்லோகத்துல இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, இப்ப அங்க ஒரு நாள் வந்து நைமிஷாரண்யத்துல வந்து அந்த ரிஷிமார்கள் எல்லாம் வந்து அங்க ஒன்று கூடி இருக்கிறாங்க யாகம் பண்றதுக்கு. அங்க வந்து அவர்களுடைய காலை கடன்கள் எல்லாம் முடிச்சுட்டு அங்க அப்படியே வந்து அவங்க உட்கார்ந்து இருக்கும் பொழுது சூத கோஸ்வாமி வந்து அங்கே வரா. சூத கோஸ்வாமி வந்த உடனே அவருக்கு வந்து ஒரு ஆசனத்தை கொடுத்து அவரை வந்து உட்கார வைக்கிறாங்க. அப்ப ஏன் சூத்த கோஸ்வாமி உட்கார வைக்கிறாங்க அப்படின்னாக்கா, சூத்த கோஸ்வாமியோட தன்மைகளை வந்து சொல்றாங்க. 6வது ஸ்லோகத்துல இருந்து 8வது ஸ்லோகத்து வரைக்கும் அனகா அக்கியத்தானி அடித்தானி வேதம் விதம் ஸ்ரேஷ்டா சௌமியா ஸ்னிக்தஸ்யா என்று இந்த தன்மைகள் எல்லாம் வந்து சூத்த கோஸ்வாமி சொல்றாங்க. சூத்த கோஸ்வாமி வந்து ரொம்ப கற்றறிந்தவர், ரொம்ப நிதானமானவர், ரொம்ப பொறுமையானவர், ரொம்ப பணிவானவர் என்ற இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் வந்து சூத கோஸ்வாமிக்கு வந்து 6வது இருந்து 8வது ஸ்லோகத்து வரைக்கும் சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு ஆசனத்தை சூத கோஸ்வாமி கொடுத்த உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த சௌனகாதி ரிஷிகள் எல்லாம் வந்து சூத கோஸ்வாமி கிட்ட எத்தனை கேள்வி கேட்கிறாங்க? 6 கேள்வி கேட்கிறாங்க. இந்த 6 கேள்விதான் முதல் அத்தியாயம். 6 கேள்விக்கான பதில் தான் 2வது 3வது அத்தியாயம். 4, 5, 6 இன்னும் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள். அதுல இருந்து பரீட்சித் அதுக்கு அந்தாண்ட கேள்விகள் வந்து பரீட்சித்துடைய வாழ்க்கை வரலாறு, சுகதேவ கோஸ்வாமி பத்தி, பாகவதத்துடைய வரலாறு, இதெல்லாம் வந்து திருப்பி அவங்க கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, பிரபுபாதர் ஒரு இடத்துல என்ன எழுதுறாருனாக்கா, தி ஆர் நாட் செட்டியேட்டட் எழுதுறாரு. அவங்க எப்பவுமே வந்து ஒரு வகையான ஒரு போரிங், ஒரு சலிப்பே இல்லையா. ஏன்னா அவ்வளவு நல்லா இருக்குதான். ஏன்னா சொல்றது சூத்த கோஸ்வாமி. சூத்த கோஸ்வாமி தன்மைகளை வந்து இங்க 4வது ஸ்லோகத்துல இருந்து நீங்க 6வது ஸ்லோகம் வரைக்கும் பார்க்கலாம். அடுத்து முதல்ல வந்து கேள்வி கேட்கிறாங்க. முதல் கேள்வி என்ன கேட்கிறாங்கனாக்கா, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் எதிரா நலன் அப்படின்னு கேட்கிறாங்க. வாட் இஸ் த அப்சல்யூட் அண்ட் அல்டிமேட் குட் ஃபார் பீப்புள் இன் ஜெனரல். ஏன் இந்த கேள்வி கேட்கிறாங்கனாக்கா, அந்த கேள்வி கேட்ட உடனே 9வது ஸ்லோகத்துல
ஓகே, முதல் கேள்வி அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, அல்டிமேட் குட், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய நன்மை பார்க்கலாம். நீங்க பிரபாங்க சொல்றாரு, what you have ascertained to be absolute and ultimate good for the people in general. எல்லாருக்கும் எது நன்மை என்றது முதல் கேள்வி கேட்கிறாங்க. சோ ஏன் அவங்க அந்த கேள்வி கேட்கிறாங்க? யாரு கேட்கிறாங்க? நம்மளுக்கு கேட்கிறாங்க. இப்ப நம்மள மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு எது நலன்னு கேட்கிறாங்க. அப்ப நம்மள மாதிரினா யாரு? நம்ம எப்படி இருக்கிறோம்? 10வது ஸ்லோகத்துக்கு அது பதில் சொல்றாங்க. பிராயேன அல்ப ஆயுஷ சப்யா கலோஸ்மின் யுகேஜனா மந்த சுமந்த மதையோர் மந்த பாக்கியாய் உபாதிரதா. அப்போ நீங்க உங்களுக்கு இந்த கேள்வி கேட்டிருக்க உங்ககிட்ட, ஆனா இந்த கேள்வி யாருக்கு தெரியுமா? மந்த புத்திக்கிறவங்களுக்கு அப்படின்னு முதல்ல கேள்வி கேட்கிறாரு. இது முதல் கேள்வி. இந்த மாதிரி 2வது கேள்வி, எல்லா சாஸ்திரத்தங்களுடைய சாரம் எது என்றது 2வது கேள்வி. 3வது கேள்வி அவர் கேட்கிறாரு, பகவானுடைய வருகை என்ன காரணம் என்று கேட்கிறாரு. அப்புறம் பகவானுடைய புருஷ அவதாரங்களுடைய வர்ணனைகளை பத்தி கேட்கிறாங்க. அடுத்து லீலாவதாரங்களை பத்தி கேட்கிறாங்க. அடுத்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த உலகத்தை விட்டு கிளம்பிட்ட உடனே தர்மம் எங்கே அடைக்கலம் பெற்றது. இதுதான் ஸ்ரீமத் பாகவதத்துல முதல் காண்டம் முதல் அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய 6 கேள்விகள். ஓகே, முதல் கேள்வி, எல்லா மக்களுக்கும் எது நலன்? எல்லா வேத சாஸ்திரங்களுடைய சாரம் என்ன? 3வது, பகவான் கிருஷ்ணர் ஏன் தேவகிக்கும் வசுதேவருக்கும் வருகிறார் அவதாரம் பண்ணுகிறார் என்றது 3வது. 4வது கேள்வி புருஷ அவதாரங்களை பத்தி. 5வது கேள்வி லீலா அவதாரங்களை பத்தி. 6வது கேள்வி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தலைமையிட்ட உடனே தர்மம் எங்க அடைக்கலம் பெற்றது. இதுதான் முதல் அத்தியாயத்துடைய ஒரு சமரி. அப்ப அங்க இருக்கக்கூடிய ரிஷிமார்கள், அப்கோர்ஸ் நான் அந்த சீக்வன்ஸ்ல நான் எல்லாமே கேள்வி மட்டும் முதல் சொல்லிட்டேன், சீக்வன்ஸ் மாறி மாறி வரும். பட் எனிவே அங்க இருக்கக்கூடிய முனிவர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, நீங்க எங்களுக்கு இந்த உண்மைகள் எல்லாம் நீங்க எங்களுக்கு சொல்ல வேண்டும். அப்போ 22வது ஸ்லோகத்துல ஓகே, நீங்க 22வது ஸ்லோகம் நீங்க பார்க்கலாம். We think that we have meet your goodness by the will of providence, so that we may accept you as captain of the ship for those who desire. அப்ப கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா யாருக்கு தெரிஞ்சுக்கணும்? ஆச்சாரியன்கிட்ட தெரிஞ்சுக்கணும். அவங்க சொல்றாங்க, சோ நீங்க சொல்லுங்க, உங்ககிட்ட நல்ல குணங்கள் இருக்கு, எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, 6 கேள்வி இருக்கு, எல்லாருக்கும் நலன் எது, வேதத்துடைய சாரம் எது, பகவான் எதற்கு அங்க அவதாரம் பண்ணுகிறார், புருஷ அவதாரங்களுடைய வர்ணனை, லீலாவதாரங்களுடைய வர்ணனை, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மறைந்ததுக்கு அப்புறம் ஸ்ரீமத் தர்மம் எங்கே அடைக்கலம் பெற்றது. இது 6 கேள்விகள் ஃபர்ஸ்ட் கேண்டோல அவங்க பேசுறாங்க. இப்ப 2வது அத்தியாயத்துக்கு அங்க தலைப்பு டிவைனிட்டி அண்ட் டிவைன் சர்வீஸ் என்று சொல்லுகிறார். அங்க முதல் கேள்வி கேட்டுட்டாங்க சூத கோஸ்வாமி கிட்ட. நைமிஷாரண்ய ரிஷிகள் 6 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அப்ப சூத கோஸ்வாமி உடனடியா கேள்வி பதில் சொல்லல. யாருக்கு ஞாபகம் அவர் என்ன பண்றாருன்னு கொஞ்சம் ரிகால் பண்ணுங்க. சூத கோஸ்வாமி கிட்ட 6 கேள்வி கேட்கிறாங்க. ஆனா சூத கோஸ்வாமி உடனடியா பதில் சொல்லாம முதல் 5 ஸ்லோகத்துல என்ன பண்றாரு? எல்லாருக்கும் மரியாதை பண்றாரு. சுகதேவ கோஸ்வாமிக்கு, அப்புறம் நீங்க பார்க்கலாம், அந்த லிஸ்ட் நீங்க பார்க்கலாம். பாருங்க, சுகதேவ கோஸ்வாமி மரியாதை பண்றாரு. அதுக்கப்புறம் நீங்க வரிசையை நீங்க பார்க்கலாம், யார் யாருக்கு நாராயண நமஸ்கிருத்தியம் அதெல்லாம் நீங்க பார்க்கலாம். அப்ப இது ஏன்னா முன்னாடியே சூத கோஸ்வாமியோடைய பெருமை என்ன சொல்றாங்கன்னா, அவர் ரொம்ப பணிவானவர், அடக்கமானவர் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதை அவங்க வெளிப்படுத்துறாரு. எப்படி? முதல்ல அவருடைய ஆச்சாரியனான சுகதேவ கோஸ்வாமிக்கு மரியாதை சொல்றாரு. அவங்க சொல்றாரு, சுகதேவ கோஸ்வாமி யாரு? 2வது ஸ்லோகம் நினைக்கிறேன், முக்கியமான பாயிண்ட் சொல்லுவாங்க. Let me offer my respects unto that great sage who can enter the hearts of all. அந்த சுகதேவ கோஸ்வாமி எல்லாருடைய இருதயத்திலும் நுழைய முடியும்.
அதனாலதான் முன்னாடி என்ன சொல்றாங்க, அந்த சுகதேவ கோஸ்வாமி சாப்பிட்ட அந்த பழம் அவ்வளவு அமிர்தமா இருக்குமா. ஏன்னா சுகதேவ கோஸ்வாமி எல்லாருடைய ஹிருதயத்திலையும் வந்து கூற முடியும் என்று அவங்க பார்க்கலாம். நம்ம வந்து அப்ப சுகதேவ கோஸ்வாமியுடைய கருணையினால்தான் நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு முயற்சி பண்றேன் என்று வந்து அவர் சொல்றாரு. அப்ப 6வது 7வது ஸ்லோகங்கள் வந்து முதல் 2 கேள்விக்கான பதில். ஓகே, முதல் கேள்வி என்ன ரிகால் பண்ணுங்க. முதல் கேள்வி என்ன? எல்லாருக்கும் நல்லது எது? சோ எல்லாருக்கும் நல்லது எது 6வது கேள்வி கேட்கும் பொழுது இங்க 2nd சாப்டர் 6வது ஸ்லோகத்துல வந்து சூத கோஸ்வாமி பதில் சொல்றாரு, எல்லாருக்கும் ஒண்ணுதான் நலன். சவாய் பும்சா பரோ தர்மா யதோ பக்தி அடோக்ஸஜே ஆய்துக்கி அப்ரதிஹாத்தா ஏ ஆத்மா சுப்ரசீததி. அடோக்ஸஜனான பகவானுக்கு பக்தி செய்யுது. அப்ப எல்லாத்துக்கும் நன்மை எது? பகவானுக்கு பக்தி செய்யுது என்றது வந்து முதல்ல வந்து பரோ தர்மா, அன்மோட்டிவேட்டட் அண்ட் அன்இன்டராப்டட் என்றது வந்து அங்க வந்து பார்க்கலாம். அடுத்து என்ன கேட்கிறாரு, எல்லா சாஸ்திரங்களுடைய சாரம், எல்லா வேடிக் லிட்ரேச்சருடைய எசன்ஸ் என்னன்னு வந்து கேட்கிறாரு. அப்ப சூத கோஸ்வாமி அங்க அதுக்கு பதில் சொல்றாரு, வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதா ஜனயதி ஆசு வைராக்கியம் தியானம் செய்வோம் அஹைத்துக்கம் என்று அங்க வந்து பதில் சொல்றாரு. அப்ப பகவான் வாசுதேவ பகவதி பக்தி யோக பிரயோஜிதா. அப்ப பக்தி பகவானுக்கு பக்தி செய்யறதுனால அது வந்து நம்மளுக்கு என்ன வருது, நம்மளுக்கு வந்து உடனடியாக ஞானமும் வருது, டிட்டாச்மெண்ட், இந்த உலகத்துல இருந்து விடுதலை, பற்று இல்லாமல் நம்ம வந்து இங்க வாழ முடியும் என்று சொல்றாங்க. முதல் 2 கேள்விக்கான பதில். முதல் கேள்வி, உலகத்துல எல்லாருக்கும் நல்ல எது? பகவானுக்கு, எந்த பகவானுக்கு? அடோக்ஷஜனான பகவானுக்கு பக்தி செய்யுது, கிருஷ்ணருக்கு பக்தி செய்யுது. 2வது, எல்லா வேத சாஸ்திரங்களுடைய சாரம் எது? பக்தி பண்றது. இது முதல் 2 கேள்விக்கான பதில். அடுத்து அதுக்கப்புறம் வந்து 8வது ஸ்லோகத்துல இருந்து 15வது ஸ்லோகம் வரைக்கும் பக்தி மட்டும் தான் எந்த செயலுக்கும் வந்து நம்மளுக்கு வந்து இலக்கை கொடுக்கும் என்றது வந்து அங்க வந்து சூத கோஸ்வாமி வந்து அங்க சொல்றாரு. ஓகே, அப்போ இந்த பக்தியை வந்து எப்படி வந்து செய்ய வேண்டும் 14வது ஸ்லோகத்துல வந்து அங்க நம்ம வந்து பார்க்கலாம். தஸ்மாத் ஏகேன மனசா பகவான் சாத்வதாம் பதி ஸ்ரோத்தவ்ய கீர்த்தித்தவ்யஸ்ச தியேயா பூஜ்யஸ்ச நித்யதா. தமிழ் படிக்கிறீங்களா யாராச்சும் அத 14வது ஸ்லோகத்துல? எனவே ஒரே எண்ணத்துடன் பக்தர்களை காப்பவரான பரமபுருஷ பகவானை பற்றி எப்பொழுதும் ஒருவர் கேட்டுக்கொண்டும் அவரை போற்றிக் கொண்டும் ஞாபகத்தை நிறுத்தியும் மற்றும் அவரை வழிபாடு செய்து கொண்டும் இருக்க வேண்டும். ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணணும், முதல்ல ஸ்ரோத்தவ்ய அவரை பத்தி நம்ம வந்து கேட்க வேண்டும், கீர்த்தித்தவ்ய அவருடைய புகழை நம்ம வந்து பாட வேண்டும், தியேயா அவரை வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டும், பூஜ்யா வழிபாடு செய்ய வேண்டும். இதெல்லாம் எப்ப செய்யணும்? வாரத்துக்கு ஒரு வாரம் சனிக்கிழமை மட்டும் பிரபுவான்னு கேட்டா இல்ல, நித்யதா. எப்ப? எப்பொழுதுமே. இது வந்து அவங்க வந்து பதில் சொல்றாங்க. அப்போ இந்த பக்தி பாதையை யார் ஒருவன் கடைபிடிச்சானாக்கா 15வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்க நீங்க வந்து பார்க்கலாம். படிங்க 15வது ஸ்லோகத்துடைய டிரான்ஸ்லேஷன். புத்திசாலியாக பகவானை நினைவில் கொள்வதன் மூலமாக பந்தப்படுத்தும் முடிச்சுக்கள் எனப்படும் கர்ம வினைகளை வெற்றி வீழ்த்துகின்றது. ஆகையால் அவரை பற்றிய செய்திகளில் யார்தான் கவனம் செலுத்தாமல் இருப்பார்? அப்போ பகவானை பத்தி கேட்கறது, அவர் புகழை பாடுறது, அவர் ஞாபகம் வச்சுக்கிறது, அவர் வழிபாடு செய்யறது, இந்த மாதிரி செஞ்சாக்கா நம்ம என்ன பண்ண முடியும்? இன்டெலிஜென்ட் மென் கட் டு த பைண்டிங் நாட்ஸ் ஆஃப் ரியாக்ஷனரி ஒர்க். அங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய விளைவுகளை அறுக்க முடியும். ஓகேங்களா? ஆனா அது நம்ம எப்படி செய்யணும்? நித்யதா, எப்பொழுதுமே வந்து செய்யணும் என்று வந்து அங்க வந்து அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் 16வதுல இருந்து 21வது ஸ்லோகம் நீங்க வந்து பார்க்கலாம். அந்த பக்தியோடைய ப்ரோக்ரஸ், ஸ்ரதா சாது சங்க பஜன கிரியா, இதனுடைய விளக்கங்கள் வந்து நம்ம அங்க பார்க்கலாம். அதற்கப்புறம் வந்து இந்த 23ல இருந்து 29 நீங்க வந்து அங்க பார்க்கலாம். இந்த குணாவதாரங்களை பத்தி ஓரளவுக்கு வர்ணனைகளை வந்து நம்ம வந்து பார்க்கலாம்.
ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம இதெல்லாம் பேசிட்டனால நான் உங்களுக்கு எல்லாம் மேல்பார்வை இருக்கும் தான் நான் வந்து எல்லாம் டீப்ல எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ நீங்க பார்க்கலாம் பிரம்மா விஷ்ணு சிவா அந்த குணாவதாரங்களை பத்தி நீங்க வந்து இந்த 23ஆவது ஸ்லோகம், அதுக்கப்புறம் வந்து தேவர்களை வழிபாடை வந்து அங்க வந்து 26 27ஆவது ஸ்லோகத்துல தேவர்கள் வழிபாடை வந்து அங்க என்ன சொல்றது ஒதுக்குறாங்க, ஒரு பக்கெட்டா ஒதுக்குறாங்க. அப்போ எல்லாமே சரி பிரபு, அப்ப எசன்ஸ் என்ன அப்படின்னாக்கா அப்ப குணாவதாரங்களை சொல்றாங்க, அப்புறம் தேவர்கள் வழிபாடை ஒதுக்குறாங்க. அப்ப யாருக்கு வழிபாடு செய்யணும், என்ன செய்யணும், பக்தி செய்யணும் சரி, இப்படி செய்யணும் சரி. இப்ப என்ன பண்ணணும் 28 29ஆவது ஸ்லோகத்துல நீங்க பார்க்கலாம். வாசுதேவ பர வேதா வாசுதேவ பரமகா வாசுதேவ பரா யோகி வாசுதேவ பரக்ரியா வாசுதேவ பரஜானம் வாசுதேவ பரம் தபா வாசுதேவே பரோ தர்மம் வாசுதேவே பரம் கதி. அப்ப வாசுதேவன் தான் எல்லாம். வாசுதேவே பரவேதா, பகவான் பரவேதனக்கா வேதத்துல இருக்கக்கூடிய சாரம் யாரு, பகவான் வாசுதேவன். வாசுதேவ பராக்கிரியா, எல்லா செயல்களுக்கும் யாரை திருப்தி பண்றதுக்கு கிருஷ்ணரை, யோகா யாரை அறிவதற்கு வாசுதேவனை. இந்த மாதிரி ஒண்ணுன்னா வந்து சொல்லிக்கிட்டே வந்து வராங்க. ஓகே, அடுத்து நீங்க பார்க்கலாம் 30ல இருந்து 33 பகவானுடைய இந்த புருஷாவதாரங்களை பத்தி பதில் சொல்றாரு. அதாவது 4வது கேள்விக்கான பதில். முதல் கேள்வி எல்லாத்துக்கும் நல்லது, பகவானுக்கு பக்தி செய்யறது, பரோதர்மா, அதான் பரோதர்மா என்று சொல்லுது. 2வது அந்த பகவானுக்கு பக்தி செய்யணும், அதுதான் வந்து இந்த முதல் 2 கேள்வி வந்து ஒரே சிமிலியன்ஸ் தான். இப்ப 4வது கேள்வி பதில் சொல்றாரு, இந்த உலகத்துல புருஷ அவதாரங்கள் என்று வந்து ஒன்று இருக்குது என்று வந்து அதை பத்தி கேட்கும்போது அதை வந்து இங்க வந்து விளக்குறாங்க. என்ன சொல்றாங்க நீங்க வந்து பார்க்கலாம். இங்க இந்த புருஷ அவதாரங்கள்னாக்கா இந்த 3 வகையான விஷ்ணுக்கள் என்று நம்ம வந்து தெரியும், நம்ம வந்து பார்த்துருக்கிறோம். காரணரக்ஷாய விஷ்ணு, கர்ப்படக்ஷாய விஷ்ணு, சிரோடக்ஷாய விஷ்ணு, இந்த 3 விஷ்ணுக்களை பத்தி வந்து அவங்க சொல்றாங்க. அதற்கான பதில் என்னன்னாக்கா ஆரம்பத்துல வந்து இந்த காரணரக்ஷாய விஷ்ணு, அவர்ல இருந்து இந்த கர்ப்படக்ஷாய விஷ்ணு வந்து வராரு. அந்த கர்ப்படக்ஷாய விஷ்ணு இந்த யூனிவர்சஸ் எல்லாம் படைச்ச உடனே அப்புறம் அந்தந்த ஜீவராசிகள் இந்த சிரோடக்ஷாய விஷ்ணு போறாருங்கிறது ஒரு சுருக்கமான ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஏன்னா நம்மளுடைய விளக்கங்களை வந்து நம்ம முன்னாடியே வந்து பார்த்துருக்கிறோம். ஓகே, இதோட எப்படி அந்த அந்த ஃப்ளோ நடந்துச்சு எக்ஸ்பிரிமெண்ட் படைப்பு. பகவான் காரணரக்ஷாய விஷ்ணு, அப்ப அவர் என்ன பண்றாரு, இப்ப நீங்க 3வது அத்தியாயத்துக்கு பார்க்கலாம், நம்ம ஆரம்பத்துல இதை பார்க்கலாம், திருச்சி ஆரம்பத்துல மீண்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஓகே, இப்ப முதல் 2 அத்தியாயம் நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஓகே, முதல் 2 அத்தியாயத்துல நம்ம என்ன பார்த்திருக்கோம்னாக்கா 6 கேள்விக்கான பதில்களை வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு வரோம். ஓகே, ஓகே, அப்புறம் வந்து நீங்க இன்னொரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டு 34வது ஸ்லோகத்துல வந்து பகவான் ஏன் வந்து அங்க அவதாரம் பண்றார் என்ற கேள்விக்கான பதில் சொல்றாங்க. 34வது ஸ்லோகம் 2வது அத்தியாயத்துல, The Lord of the universe maintained all planets, inhabited demigods, man and lower animals, assuming the roles of incarnation, he performed pastimes to reclaim those in the mode of pure goodness. இது வந்து அதுக்கான பதில். இதுக்கப்புறம் வந்து ஏன்னா முதல்ல வந்து அந்த புருஷாவதாரங்களுடைய பதிலை வந்து சொல்லிட்டாரு, 4வது கேள்வியோட பதிலை. அப்புறம் வந்து 34வது ஸ்லோகத்துல வந்து கடைசி ஸ்லோகம் நினைக்கிறேன்,
கடைசி ஸ்லோகம் 2வது அத்தியாயம் கடைசி ஸ்லோகத்துல வந்து 3வது கேள்விக்கான பதிலை வந்து சொல்லிட்டாரு. இப்ப நம்ம இந்த முதல் 2 அத்தியாயங்கள்ல 6 கேள்விகள் 4 பதிலை வந்து பார்த்துட்டோம். ஓகே, இப்ப இன்னும் 2 கேள்வி அதற்கான பதில்களை வந்து நம்ம வந்து இப்ப பார்க்கணும். ஓகே, இப்ப இங்க வந்து 3வது அத்தியாயம் ஆரம்பத்துல இப்ப 3வது அத்தியாயம் ஆரம்பத்துல மீண்டும் வந்து அவர் இந்த புருஷாவதாரங்களை பத்தி வந்து 5வது ஸ்லோகம் வரைக்கும் வந்து ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் வந்து திருப்பி வந்து அங்க கொடுப்பாரு. அங்க எப்படி அந்த 16 சோதச காக்கலம் 16 திரவியங்கள் எப்படி படைக்கப்படுகிறது, அதற்கப்புறம் வந்து இந்த காரோடக்ஷாய விஷ்ணு என்ன பண்றாரு, அப்புறம் இந்த கர்ப்போடக்ஷாய விஷ்ணு என்ன பண்றாரு, இந்த கர்ப்போடக்ஷா ஓஷன் அங்க வந்து அவர் வந்து அவருடைய படுக்கையை வந்து அங்க விரிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஷிரோடக்ஷாய விஷ்ணு, இதெல்லாம் நம்ம வந்து இந்த புருஷாவதாரங்கள் என்று நம்ம வந்து பாக்குறோம். அடுத்து வந்து பகவானுடைய லீலாவதாரங்களை பத்தி இங்க வந்து நம்ம பார்க்கலாம். 6வது ஸ்லோகத்திலிருந்து 27வது ஸ்லோகம் வரைக்கும் 22 லீலாவதாரங்கள். ஓகே, நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா அந்த கேள்வியில 5வது கேள்வி இது வந்து பகவானுடைய லீலாவதாரங்களை பத்தி. அப்ப 5 கேள்விக்கான பதிலை வந்து 5வது கேள்விக்கான பதிலை வந்து பார்க்கிறோம். ஓகே, அப்போ திருப்பி நாங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். முதல் கேள்வி, உலகத்து நல்லன் எது? பக்தி. பகவானுக்கு பரோதர்மா என்னன்னா பகவானுக்கு சேவை பண்றது. 2வது, எதுடா வந்து எல்லா சாஸ்திரம் இலக்குனாக்கா வாசுதேவி பகவதி, பகவான் வாசுதேவனுக்கு பக்தி பண்றது. அப்புறம் 4வது கேள்வி, புருஷாவதாரங்கள் காரோடக்ஷா விஷ்ணு, கர்ப்போடக்ஷா விஷ்ணு, ஷிரோடக்ஷா விஷ்ணு எப்படி இந்த படைப்பின் பொழுது அவங்க வந்து இந்த லீலைகளை அவங்க வந்து அவங்க செய்யறாங்க என்பது வந்து 4வது கேள்வி. 3வது கேள்வி, பகவான் கிருஷ்ணர் ஏன் அங்க வருகிறார் என்றால் இங்க நல்ல ஜீவராசிகளை காப்பாற்றுறதுக்காக 4வது கேள்வி பார்த்தோம். இப்ப 5வது கேள்வி, பகவானுடைய லீலாவதாரங்கள். லீலாவதாரங்கள் நமக்கு தெரியும், ராமர், நரசிம்மர், வராகர், கூர்மா, மத்ஸ்ய, இதெல்லாமே லீலாவதாரங்களுடைய கேட்டகரியில வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அப்ப இங்க லிஸ்ட் பண்ணி 22 லீலாவதாரங்களை வந்து சூத கோஸ்வாமி வந்து அங்கே சொல்றாரு. 22 லீலாவதாரங்கள் நீங்க அதை படிச்சு பார்க்கலாம். 16வது ஸ்லோகம் நினைக்கிறேன், 16வது ஸ்லோகத்திலிருந்து நீங்க வந்து பார்க்கலாம். அதை வந்து நீங்க நேரம் படிச்சு பாருங்க, அது வர்ணனைகள் நீங்க வந்து பிரபு கொடுத்துட்டு பாருங்க. ஆனா இவ்வளவுதான் பகவானுடைய அவதாரங்களா என்று கேட்கும் பொழுது 26வது ஸ்லோகத்துல சூத கோஸ்வாமி சொல்றாரு, அவதாராகி அசங்கேயன்னு சொல்லிட்டாரு. பகவானுடைய அவதாரங்கள் வந்து எண்ணிலே அடக்க முடியாது அப்படின்னு வந்து அவர் வந்து அங்க சொல்லிட்டாரு. அப்ப இது வந்து ஒரு கணக்கு மட்டும்தான், இது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது என்று வந்து சொல்றாரு. ஓகே, இதெல்லாம் முடிஞ்ச உடனே அங்க 26வது ஸ்லோகம் படிங்க மாதாஜி. 2வது அத்தியாயம் 3வது அத்தியாயம் 20வது ஸ்லோகம் 3:26. அப்ப அவருடைய அவதாரங்கள் என்பது வந்து அது நம்ம கணக்கு பண்ண முடியாது, அதான் அதோட டிஸ்கிரிப்ஷன். அப்ப அவ்வளோ இதெல்லாம் சொன்னது எல்லாமே வந்து ஒரு லிஸ்ட். ஓகே, இப்ப அந்த லிஸ்டை வந்து நம்ம வந்து ஒரு மேல் பார்வை வந்து பார்க்கலாம். ஏன்னா இப்ப நம்மளுக்கு வந்து இப்பதான் நம்மளுக்கு வந்து குழப்பம் வரக்கூடிய தருணம் வந்து வரும். ஓகே, யார் அந்த லிஸ்ட்ல இருக்கா நீங்க வந்து பார்க்கலாம். ஓகே, குமாரர், வராகர், நாரதர், நரநாராயண ரிஷி, கபில தேவர், தத்தாத்ரேயர், யக்ஞர், இதெல்லாம் அவங்க வந்து பிரபு கொடுத்திருப்பாரு. ரிஷபதேவர், பிருத்து மகாராஜ், மத்ஸ்ய, கூர்மா, தன்வந்திரி, மோகினி மூர்த்தி, நரசிம்மா, வாமனா, பரசுராமா, வியாசர், ராமர், பலராமர், கிருஷ்ணர், புத்தர், கல்கி என்று இதெல்லாம் நம்ம வந்து அந்த வரிசையில வந்து பார்க்கலாம். ஓகே, அப்போ இப்ப லீலாவதாரங்கள்ல யாரு வரா?
யார் யார் வரா? ஆனா முக்கியமா இன்னொருத்தர் வராது. இப்ப யாரு நம்ம வந்து ஆரம்பத்தை சொல்றோம், யாரு சுப்ரீம் லார்ட்னு சொல்றோம்? கிருஷ்ணன் சொல்றோம். ஆனா இங்க வந்து அந்த ஆக்சுவலி பிரபா சொல்வாரு, லீலாவதாரங்கள் வந்து சிரோலக்ஷா விஷ்ணுல இருந்து வருவாரு என்று பிரபா சொல்வாரு. அந்த புருஷவதாரங்கள்ல இருந்து இந்த லீலாவதாரங்கள் வரும் என்றது வந்து ஒரு விளக்கம் வந்து கொடுப்பாரு. அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது எப்படி கிருஷ்ணரும் பலராமரும் அந்த லிஸ்ட்ல வராங்க, அது நமக்கு இன்னும் பார்க்கலாம். அப்போ கிருஷ்ணர் வந்து இந்த லீலாவதாரங்கள் லிஸ்ட்ல வந்து வந்தாலும் இப்ப அப்ப அவர் அந்த லீலாவதாரங்கள் லிஸ்ட்ல வந்தா அவர் வந்து புருஷாவதாரத்துல இருந்து வந்ததாக ஆகிவிடும். அப்ப எப்படி நம்ம அவர் வந்து சுப்ரீம் லார்டா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் என்றால் இந்த முக்கியமான பரிபாஷ சூத்திரம் என்று சொல்லக்கூடிய 28வது ஸ்லோகம். இதுதான் ஸ்ரீமத் பாகவத்துடைய ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். ஏதேச்சாம் சகலா புருஷா கிருஷ்ணாஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராதி வியாக்குலம் லோகி ஹிருதயந்தி யுகே. டிரான்ஸ்லேஷன்: மேற்குறிப்பிட்ட அவதாரங்கள் அனைத்தும் பகவானின் அம்சங்களோ அல்லது அம்சங்களின் அம்சங்களோ தான். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோ முழுமுதற் கடவுள் ஆவார். நாஸ்திகர்களால் தொல்லை விளைவிக்கப்படும் போதெல்லாம் அவர்களை அனைவரும் பிரபஞ்சத்தில் தோன்றுகின்றனர். ஆஸ்திரேயர்களை காப்பாற்றுவதற்காகவே பகவான் அவதரிக்கிறார். ஓகே, இப்ப என்ன சொல்றாருனாக்கா, எதேச்சாம்ச கலா பும்ஷா, இது எல்லாமே இந்த புருஷ அவதாரங்களிலிருந்து வந்திருந்தாலும் கிருஷ்ணர் மட்டும் தூ, ஆனால் கிருஷ்ணர் பகவான் ஸ்வயம் சொல்றாரு, அதை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. எல்லாருமே அங்கிருந்து வந்திருக்கலாம், ஆனால் கிருஷ்ணர் ஸ்வயம் பகவான் என்று சொல்றாரு. இது கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சித்தன சரிதாமிரத்துல உதாரணம் கொடுக்குறாரு. உதாரணத்துக்கு ஒரு ஊர்ல ஒரு பிராமணன், நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோமே, அங்க ஒரு பிராமணர் இருக்கிறாருனாக்கா அது வந்து ஒரு பொதுவான ஒரு வாக்கு. அப்ப நம்ம சொல்றோம் அந்த பிராமணன் படித்த பிராமணன் சொல்றோம். இப்ப 10 பிராமணர் இந்த கம்பத்துல இருந்தாலும் அந்த பிராமணர் படித்த பிராமணர்னா அந்த பிராமணரை மட்டும் குறிக்குது. இது வந்து அப்ப இங்க கவிராஜ் சொல்றாரு, இங்க வந்து இந்த அவதாரங்கள் எல்லாம் ஒன்னாக வந்தாலும் இங்க வந்து சூத கோஸ்வாமி தனியா பிரிச்சு கிருஷ்ணர் மட்டும் என்று சொல்றாரு. இந்த மாதிரி ஜீவ கோஸ்வாமி இது வந்து நிறைய பெரிய பெரிய உரைகள் வந்து எழுதியிருக்கிறது. இது நம்ம ரொம்ப விவரமாவே பார்த்திருக்கிறோம். அப்ப இப்ப நம்ம என்ன அவங்க சொல்றாங்கன்னாக்கா, கிருஷ்ணர் வந்து முழுமுதற் கடவுள். அந்த லீலாவதாரங்கள் லிஸ்ட்ல கிருஷ்ணர் வந்திருந்தாலும் ஆனா உண்மையான காரணகர்த்தாவே அவர் தான். ஏன்னா கிருஷ்ணா ஸ்து பகவான் ஸ்வயம். இந்த ஸ்ரீமத் பாகவத்துக்கு இது வந்து பரிபாஷ சூத்திரம் என்று சொல்றாங்க. அதாவது எம்பரர் வேர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ இங்க ஸ்ரீமத் பாகவதத்துல எங்கேயாச்சும் உங்களுக்கு கான்ட்ராடிக்ஷன் அங்க கிடையாது, நம்மளுக்கு தான் வரும் குழப்பத்தினால. எங்கேயாச்சும் கான்ட்ராடிக்ஷனோட சந்தேகம் வந்துச்சுனாக்கா நம்ம ரீகான்சைல் பண்ண முடியலனாக்கா எங்க அங்க அப்படி சொல்லி இங்க அப்படி சொல்லினாக்கா இந்த பரிபாஷ சூத்திரம் தான் நம்மளுடைய சோர்ஸ். இங்க என்ன சொல்லுதோ இதுதான் எல்லாத்துக்கும் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஒரு சாஸ்திரத்துக்கு ஜீவகோஸ்வாமி சொல்றாரு, ஒரு இடத்துல வந்து ஒரு வாட்டி ஒரு பரிபாஷ சூத்திரத்தை நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். இது வந்து இங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க ஆச்சாரியர்கள். அப்ப என்ன சொல்றாங்க, இந்த ஸ்ரீமத் பாகவதத்துக்கு எம்பரர் வேர்ஸ் வந்து இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லுது, எல்லாமே சரிதான், தூ கிருஷ்ணாஸ்து பகவான் ஸ்வயம். ஆனா கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் என்று அந்த தத்துவத்தை வந்து இங்கே வந்து அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. இதற்கு அப்புறம் வந்து ஆமா ஆமா ஏன்னா நம்ம என்ன சொல்றோம், எல்லாம் அந்த சிறுலக்ஷா விஷ்ணு தான் வராரு என்று சொல்றாரு. ஸோ அங்கிருந்து வருது. அப்கோர்ஸ் இது நம்ம டீட்டெயில் வந்து அன்னைக்கு பார்த்துட்டோம். பட் ரஃப்லி வந்து மேற்பார்வையை நம்ம வந்து பார்க்கும்போது இதுதான். ஏன்னா நீங்க ஆரம்பத்துல அந்த எக்ஸ்பென்ஷன் எப்படி நடக்குதுக்கா கிருஷ்ணர்ல தான் எல்லாம் வருது. இப்ப அதனாலதான் இவர் என்ன சொல்றாரு, கிருஷ்ணாஸ்து பகவான் ஸ்வயம் சொல்றாரு. நம்மளுடைய பாயிண்ட். ஓகே, அடுத்து 6வது கேள்வி. அதுக்கப்புறம் வந்து எல்லாராலும் வந்து இந்த கிருஷ்ணரை உணர முடியாது. அதனால இந்த விராட்ட ரூபத்தை பத்தி வந்து பேசுவாங்க, பாக்குறத மட்டும்தான் நம்புவாங்க. அப்போ வந்து அவன் என்ன நினைக்கிறான், இந்த உலகம் அந்த யூனிவர்ஸ் பாக்குறத தான் வந்து கடவுளா வந்து நினைக்கிறான் என்பதை வந்து நம்ம வந்து அது ஒரு செக்ஷன் அதை பார்த்துட்டோம். அடுத்து வந்து ஸ்ரீமத் பாகவதத்துடைய பெருமைகளை வந்து 40வது ஸ்லோகத்துல இருந்து 44வது ஸ்லோகத்துல வந்து அங்க சூத கோஸ்வாமி அங்க சொல்ல போறாரு. அதாவது 6வது கேள்விக்கான பதில். ஓகே, அப்போ 6வது கேள்வி என்ன, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கிளம்பிட்டதுக்கு அப்புறம் தர்மம் எங்க அடைக்கலம் பெற்றது, அதான் கேள்வி. தர்மம் எங்க அடைக்கலம் பெற்றது,
ஸ்ரீமத் பாகவதம். இது வந்து நீங்க பார்க்கலாம். 1:1 கிருஷ்ணேஸ்வாத் தாம பகதே தர்ம ஜானாப்திசா கலோ நஷ்ட திருஷ்யம் ஏஷ புராணார்கோ வினோதிதா. இந்த பாகவத புராணம் என்பது வந்து ஒரு இருட்டுல வந்த ஒரு வெளிச்சத்தை போல. அப்ப 6 கேள்வி, 6 கேள்விக்கான பதில். முதல் கேள்வி, எல்லாருக்கும் நலன் எது? பகவான் அடோக்சிஜன் பக்தி. 2வது, வேத சாஸ்திரத்துடைய சாரம் எது? பக்தி. 3வது கேள்வி, பகவான் கிருஷ்ணர் ஏன் அவதாரம் பண்றாரு? நல்ல ஆத்மாக்களை காப்பாத்துறதுக்காக. 3வது. 4வது கேள்வி, பகவானுடைய புருஷ அவதாரங்களை பத்தி. அப்ப நம்ம என்ன பாக்குறோம்? காரோடக்ஷ விஷ்ணு, கருடக்ஷ விஷ்ணு, சிரோடக்ஷ விஷ்ணு பத்தி பார்த்தோம். அடுத்த 5வது கேள்வி, பகவானுடைய லீலாவதாரங்களுடைய பெருமைகள். யார் அந்த லீலாவதாரங்கள் என்று கேட்கும் பொழுது அந்த லீலாவதாரங்களை லிஸ்ட் பண்ணி சொல்றாரு. ஆனா அந்த எல்லாத்துக்கும் கர்த்தா கிருஷ்ணர் என்று வந்து 5வது கேள்விக்கான பதிலை நம்ம வந்து பார்த்தோம். அப்ப 6வது கேள்வி, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கிளம்பிட்டதுக்கு அப்புறம் தர்மம் எங்கே அடைக்கலம் பெற்றது? ஸ்ரீமத் பாகவதம். அது வந்து நம்ம வந்து இந்த 3வது அத்தியாயம் வந்து இங்க வந்து பார்க்கலாம். அப்ப இந்த முதல் 6 கேள்விகள்ல நம்ம வந்து 3 விஷயத்தை வந்து நிர்ணயம் பண்ணலாம். முதல் 2 கேள்வியில பக்தியோடைய பெருமையை வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். ரைட்டா? ஏன்னா எல்லாருக்கும் நல்ல எது? பக்தி. வேத சாஸ்திர சாரம் எது? பக்தி. ஓகே. அடுத்து 3 கேள்விகளை பகவானுடைய பெருமைகளை வந்து பார்த்தோம். ரைட்டா? முதல்ல புருஷ அவதாரங்கள் பார்த்தோம், கிருஷ்ணர் ஏன் வரார் என்றை பார்த்தோம். அடுத்து வந்து லீலாவதாரங்களை பார்த்தோம். முக்கியமா கிருஷ்ணரை பத்தி நம்ம வந்து குறிப்பாவே பார்த்தோம். அப்போ பக்தி உயர்ந்தது. அந்த பக்தி யாருக்கு செய்யணும்? பகவானுக்கு செய்யணும். புரியுதுங்களா? இந்த குழப்பமா இருக்கா? நீங்க எப்பவுமே ஓகே சொல்லிங்க. சோ முதல் 2 கேள்வி பக்தியை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அந்த பக்தியை யாருக்கு செய்யணும் என்றால் கிருஷ்ணர். அதனால இந்த புருஷாவதாரங்கள், லீலாவதாரங்கள் இதெல்லாம் நம்ம வந்து பகவான் கிருஷ்ணர் ஏன் வரா இதை நம்ம வந்து பார்க்கணும். அப்போ அந்த பக்தியை எப்படி செய்யணும் என்பதை வந்து கடைசி கேள்வி, அதுதான் ஸ்ரீமத் பாகவதம். இதுதான் இந்த 6 கேள்விகள், 6 பதில்கள் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த 6 கேள்வி பதில் புரிஞ்சுக்கிட்டுமாலே ஸ்ரீமத் பாகவதோடைய தாற்பயம் நம்மளுக்கு வந்து ஒரு அளவுக்கு நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளலாம். நம்ம வந்து என்னதான் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறோம் என்பது வந்து இப்ப பிரபுபாதர் வந்து நம்ம மைண்ட் செட் வந்து ரெடி பண்றாரு. நீங்க அதனால பிரபுபா சொல்றாரு, அடுத்த காண்டங்களுக்கு நேரடியா முக்கியம் 10வது காண்டத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாரு. முதல் காண்டம் படிக்கணும்னு பிரபுபாதர் பல இடத்துல சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதுதான் வந்து செட்டிங் நம்மளுடைய மனசை வந்து அங்க செட் பண்றது. இப்ப 3வது அத்தியாயம் முடிச்சிட்டோம். இப்ப நம்ம 4வது அத்தியாயம் போகலாம். இப்ப 4வது அத்தியாயம் போன உடனே இந்த 4வது அத்தியாயத்துடைய சுருக்கம் என்னன்னாக்கா, முனிவர்கள் சொல்லல பிரபு மணி 10 சாயந்தரம் கண்டினியூ பண்ணணும்னு அவங்க சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்க? இன்னும் 4 கேள்வி கேட்கிறாங்க. அப்ப அந்த 4 கேள்விக்கான பதில் தான் வந்து இதோட நம்ம வந்து கண்டினியூஸா பார்க்க போறோம். இன்னொரு 4 கேள்வி கேட்க போறாங்க. அப்புறம் வந்து வியாசர் எப்படி அந்த வேதங்களை வந்து தொகுக்கிறார் என்பதை வந்து அதை பார்க்கிறோம். அவ்வளவும் தொகுத்த வியாசருக்கு வந்து திருப்தி இல்லை. திருப்தி இல்லாம கவலையா உட்கார்ந்து இருக்கும் போது அங்க யார் வரா? நாரதர் வரா. இதுதான் இந்த 4th சாப்டருடைய சமரி. அப்போ இந்த ஆரம்பத்துல சவுனகாதி ரிஷிகள் வந்து இதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்ச உடனே அவங்க வந்து கடைசியா என்ன பார்த்தோம்? 6வது கேள்விக்கான பதில் என்ன? தர்மம் எங்க அடைக்கலம் பெற்றுச்சு? பாகவதம். அப்ப அவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி வருது, பாகவதமா? அப்ப கேக்குறாங்க முதல் கேள்வி, பாகவதத்துடைய வரலாறு வியாசருக்கு இது எழுதுறதுக்கு யாரு தூண்டுறது கொடுக்குறா என்று முதல் கேள்வி கேட்கிறாங்க. ரைட்டா? எப்படி கேள்வி கேட்கறாங்கன்னு பாக்கணும். சும்மா அவங்ககிட்ட போய் டடாபடான்னு கேட்க கூடாது கேள்வி. சாது எப்படி கேட்கறாங்க? அவர் முடிக்கிறாரு, பாகவதம் வந்து பகவான் கிருஷ்ணர் மறைந்ததுக்கு அப்புறம் ஸ்ரீமத் பாகவதம் தான் தர்மத்துக்கு அடைக்கலம் சொல்லும் பொழுது 4வது அத்தியாயம் ஆரம்பிக்கும் போது சொல்றாங்க, அந்த பாகவதத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, எங்களுக்கு கேட்க ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அடுத்து சொல்றாங்க, சுகதேவ கோஸ்வாமி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, பரீட்சித் மகாராஜ் அவருடைய ஆக்டிவிட்டிஸ், பர்த், அதெல்லாம் வந்து அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
எப்படி இவங்க ரெண்டு பேரும் வந்து சந்திக்கிறாங்க, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க என்பதை வந்து அவங்க வந்து கேட்கிறாங்க. அதை நம்ம வந்து இங்கே பார்க்கலாம். அப்போ இங்க நீங்க வந்து பார்க்கலாம், சௌனகாதி ரிஷிகளுடைய கேள்வி வந்து இதுதான். அப்போ 3வது 4வது கேள்வி பரீட்சித் மகாராஜை பத்தி. வியாசதேவர் என்ன பண்றாரு, இப்ப இந்த ஸ்ரீமத் பாகவதோடைய ஹிஸ்டரி வந்து வருது. ரெஸ்ட் வேணுமா இல்ல கண்டினியூ பண்ணலாமா, இல்ல கண்டினியூவா ரிஃப்ரெஷ் பண்ணா ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் 5 நிமிஷம். ஏன்னா இது இப்ப முடியாது. இது நீங்க ரெஸ்ட் வேணும் சொல்லுங்க, கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்துக்கலாம். எப்படி மணி 11,000 நினைக்கிறேன். ஓகே, எனிவே 10வது அந்த கேள்விகள் முடிஞ்ச உடனே அங்க வந்து பதில் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் வியாசர் அங்க உட்கார்ந்து தியானத்துல இருக்கும் பொழுது கலியுக மக்களுடைய அனாமலிஸ், அவங்களுடைய வரக்கூடிய கஷ்டங்களை வந்து அவங்க வியாசர் வந்து அங்க பாக்குறாரு என்பதை வந்து சூத கோஸ்வாமி அங்க சொல்றாரு. அப்படி பார்த்த அந்த வியாசர் என்ன பண்றாரு, அந்த வேதங்களை பிரித்து தொகுத்து எழுதுறாரு என்பதை வந்து சொல்றாங்க. அந்த வேதங்களை எழுதி அதெல்லாம் வந்து அந்தந்த ப்ரொஃபசர் அந்தந்த சீடர்கள்கிட்ட வந்து அவர் வந்து ஒப்படைக்கிறாரு. பைல ரிஷி, ஜெய்மினி, வைசம்பாயனர், அங்கீரர், மோமஹர்ஷனர் என்ற இவர் பேர்லாம் வந்து வருது. இது வந்து வியாசருடைய தனி பெரும் கருணை. பாக்குறாரு கலியுக மக்கள் ரொம்ப கஷ்டப்பட போறாங்களே என்ற அந்த கருணையின் அந்த கவலையினால இதெல்லாம் வந்து வியாசர் வந்து செய்யறாரு. அதே சமயத்துல வேதத்தை எல்லாராலையும் படிக்க முடியாது. அவங்களுக்காக இந்த மகாபாரதம் போன்ற புராணங்களை போன்ற விஷயங்களையும் வந்து வியாசர் வந்து அங்க கம்பைல் பண்றாரு. இதெல்லாம் பண்ணி முடிச்ச வியாசருக்கு அப்பயும் வந்து திருப்தி இல்லை. அப்ப வியாசர் வந்து அங்க நினைக்கிறாரு, என்கிட்ட இப்ப என்ன குறை, நான் வந்து நல்லா ஸ்ட்ரிக்ட்னா ரொம்ப கட்டுக்கோப்பா தான் நான் வழிபாடு செஞ்சேன், வேதங்களை வந்து நான் ரொம்ப மதிச்சிருக்கிறேன், குரு மீது எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு திருப்தி இல்லை. அதுக்கு என்ன காரணம் என்று வியாசர் வந்து அங்க கான்டெம்ப்ளேட் பண்ணும் பொழுது அப்படியே வந்து அவர் யோசிச்சுக்கிட்டே வந்து அவர் உட்கார்ந்து இருக்கும் போது அவர் யோசிக்கிறாரு, ஒருவேளை 31வது ஸ்லோகத்துல 4வது அத்தியாயம் 31வது ஸ்லோகம் சொல்லப்படுகிறது, ஒருவேளை நான் வந்து பகவானை பத்தி இல்ல பக்தியை பத்தி பேசாதனாலதான் இந்த நிலைமையோ என்று வியாசர் யோசிக்கும் பொழுது அங்க நாரத முனிவர் வந்து அங்க வராரு. இது 5வது அத்தியாயம். ஓகே, 5வது அத்தியாயம் வந்து நம்ம பார்க்கலாம் எங்க என்ன நடக்க போகுது. நாரதர் வந்து கிருஷ்ணனுடைய லீலைகள் சொல்றது, நாரதனுடைய முன்னாள் கதைகள், நாரத முனிவர் வந்து வியாசருக்கு கொடுத்த கட்டளை, இதெல்லாம் நம்ம வந்து இந்த அத்தியாயத்துல வந்து பார்க்கலாம். முதல் 4 ஸ்லோகங்கள்ல நாரதர் வந்து வியாசரை பார்த்து கேட்கிறாரு, வியாசா நீ ரொம்ப நல்லா இருக்கியா, உனக்கு வந்து திருப்தியா இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க வந்து 5வது அத்தியாயம் முதல் 2 ஸ்லோகத்துல இருந்து நீங்க பார்க்கலாம். ஒரு விடைக்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து அவர் கேட்பாரு. 5:1 நினைக்கிறேன் பிரபு. 5:1 5:2 சாரி 5:2 வந்து நாரத வாட்ச். சொல்லுங்க. பராசரின் புதல்வரான வியாச தேவரிடம் நாரதர் வினவினார், உடல் அல்லது மனமே நான் என்பதிலும் அவற்றை அறிவதே தன்னுணர்வின் நோக்கம் என்பதிலும் நீங்கள் திருப்தி அடைகிறீர்களா? ஓகே, அப்ப அவன் என்ன கேட்கிறாரு, வியாசரே இது வரைக்கும் நீ வந்து எழுதியிருக்கிற என்னது எல்லாம் கம்பைல் பண்ணிருக்கீங்க, எல்லாம் பண்ணிருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு திருப்தியா அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா வியாசருக்கு வந்து அங்க திருப்தி இல்லை. அப்ப நீங்க வந்து ஒரு முக்கியமான வேர்ட் வந்து நீங்க வந்து பார்க்கலாம். Are you satisfied by identifying with the body or the mind as object of self-realization? அப்ப இந்த தர்ம அர்த்த காம மோட்சத்தை உட்பட்டு இதுக்கு முன்னாடி நீ எழுதின விஷயத்தினால உனக்கு சந்தோஷமா இருக்கான்னு வந்து ஆச்சாரியன் சீரனை பார்த்து கேட்கிறாரு. ஆனா இவருக்கு இங்க சந்தோஷம் இல்லை. அப்ப சொல்றாரு, நீ ரொம்ப கருணையானவர் தான் வியாசரே, மகாபாரதம் எழுதி இருக்கிற, நிறைய விஷயங்களை வந்து சொல்லி இருக்கிற அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆனா உன்னை பாக்குறதுக்கு உனக்கு வந்து ஒரு சந்தோஷம் இல்லாத மாதிரி இருக்குதா, என்ன காரணம், உண்மையிலேயே சந்தோஷமா இல்லையான்னு கேட்கும் பொழுது வியாசர் சொல்றாரு, ஆமா எனக்கு சந்தோஷம் இல்லை, என்னுடைய சந்தோஷத்துக்கு இல்லாத காரணத்தை நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு வந்து வியாசர் நாரதர்கிட்ட சொல்றாரு. அப்படி கேட்ட உடனே நாரதர் சொல்றாரு,
2 குற்றங்கள் இருக்குது. 8வது 9வது ஸ்லோகத்துல வந்து அங்க பார்க்கலாம். ஒண்ணு, நீ வந்து பகவானுடைய புகழை சரி வர சொல்லல. 2, ரொம்ப புருஷார்த்தங்களுக்கு நீ ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தது. இது 2 உன்னுடைய தப்பு வியாசா ஆனந்த் அங்க வந்து சொல்றாரு. அதற்கப்புறம் வந்து இந்த லிட்ரேச்சர்ஸ், இந்த சாஸ்திரங்களை வந்து 2ஆக வந்து பிரிக்க வேண்டும். ஒண்ணு வந்து மெட்டீரியலிஸ்டிக் லிட்ரேச்சர், சாமானிய லிட்ரேச்சர்ஸ். இன்னொன்று வந்து டிரான்சென்டென்டல் லிட்ரேச்சர். இந்த மெட்டீரியலிஸ்டிக் லிட்ரேச்சர் எப்படி இருக்கு? அது வந்து இந்த சாமானிய நூல்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, அன்னபக்ஷி போல இருக்கக்கூடிய சாதுக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா காக்கையோட இருப்பிடம் என்று அதை நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் டிரான்ஸ்ஜெண்டர் லிட்ரேச்சர் எதனாச்சும் குறைகள் இருந்தாலும், அதாவது பிள்ளைகள் வார்த்தைகள் அது என்னாச்சும் இருந்தாலும் அதுல வந்து எந்த வகையான தவறும் கிடையாது என்பதை வந்து அங்க நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ 12ல இருந்து 16 வந்து பக்தி மட்டும்தான் நம்மளுக்கு உன்னத கதியை கொடுக்கும் என்ற அந்த விஷயத்தை வந்து நாரதர் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, ஒரு கால் நீ பக்தி செஞ்சு நீ வந்து வெற்றி அடையலனா கூட அதனால உனக்கு தோல்வியும் கிடையாது என்று வந்து அது சொல்றாரு. அப்போ கடைசியாக சொல்றாரு 20ல இருந்து 22வது ஸ்லோகம் படிங்க பிரபு. பரமபுருஷரான முழுமுதற் கடவுள் தாமாகவே இப்பிரபஞ்சமாக விரிவடைந்திருக்கிறார் என்றாலும் அதிலிருந்து அவர் பிரிந்தே இருக்கின்றார். அவரிடமிருந்து தான் இப்பிரபஞ்சம் தோன்றியுள்ளது, அவரையே அது சார்ந்துள்ளது. மேலும் அழிவுக்கு பின் அவருக்குள்ளேயே அது புகுந்து விடுகின்றது. இவற்றையெல்லாம் நீர் அறிவீர். நான் ஒரு சுருக்கத்தை மட்டுமே கொடுத்திருக்கின்றேன். அடுத்து, மேன்மை தாங்கிய நீர் திவ்யமான பார்வையை பெற்றிருக்கின்றீர். நீர் பகவானின் ஒரு விரிவங்கமாக இருப்பதால் உம்மால் தான் பரமாத்மாவான முழுமுத கடவுளை அறிய முடியும். பிறப்பற்றவராக இருந்தும் அனைத்து மக்களின் நன்மைக்காக இந்த பூமியில் தோன்றியிருக்கின்றீர். ஆகவே தயவு செய்து முழுமுத கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னத லீலைகளை இன்னும் தெளிவாக விளக்குகிறார். இப்ப நாரதர் என்ன சொல்றாரு? முன்னாடி நாரதர் என்ன சொன்னாரு? வியாசா நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னாரு. ஆனா இப்ப என்ன சொல்றாரு? நீ வந்து என்ன இல்ல தகுதியானால என்ன வார்த்தையை பயன்படுத்தி பாருங்க. பிரபு சொல்லியிருப்பாரு, வியாசரை வந்து குளோரிஃபை பண்ணுவாரு. 21 நினைக்கிறேன். பகவானின் விரிவங்கமாக நீர் இருப்பதால் உம்மால் தான் பரமாத்மாவை முழுமுதற் கடவுளை அறிய. அப்ப சொல்றாரு, நீ தப்பு பண்ணிட்ட, நீ வந்து வருத்தப்படுறதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா நீ வந்து பகவானுடைய விரிவாங்கம், உனக்கு வந்து என்ன நடக்குது என்றது வந்து உனக்கு தெரியும் என்று வந்து சொல்றாரு. அப்போ இந்த வியாசருடைய தவறை வந்து பிரிச்சு எழுதுறாங்க ஆச்சாரியர்கள். முதல் தப்பு என்னன்னாக்கா, பகவானுடைய பெருமைகளையும் அவருடைய கீர்த்திகளையும் வந்து அவர் வந்து பேசாதது. 2வது, புருஷார்த்தங்களுக்கு, அந்த தர்மரத காம மோட்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. அடுத்து பகவானுடைய உண்மையான மனோபாவனை புரியாமல் அதற்கு வேறு வகையான அர்த்தத்தை கொடுத்தது. உண்மையான பகவானுக்கு மனோபாவம் என்னன்னாக்கா இந்த பக்தி சேவையை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றது. ஆனா நீ வியாசர் பண்ணதோ சாமானியமான ஒரு கட்டளை வந்து அவங்க கொடுத்திருக்கிறாரு. அப்ப 4வது தப்பு 15வது ஸ்லோகத்தில் சொல்லப்படுகிறது, காம்ப்ரமைசிங் த நேம் ஆஃப் ரிலிஜன். மதம் என்ற பெயர்ல நீ வந்து உண்மையை வந்து காம்ப்ரமைஸ்னாக்கா நீ வந்து என்ன சொல்லலாம், காம்ப்ரமைஸ்னா விட்டு கொடுத்துட்ட அப்படின்னு வந்து அங்க அவர் வந்து சொல்றாரு. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே வரோம். அப்படி சொன்ன உடனே அதே சமயத்துல இது வந்து எல்லாம் பிரிவுகள் இருக்கு, ஒன்னொன்னுக்கும் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். சோ அது சொன்ன உடனே இந்த டிவோஷனல் சர்வீஸோடைய குளோரிஸையும் சொல்றாரு நாரதர். 8வது ஸ்லோகம் சொல்றாரு, ஸ்பாட்லெஸ் சொல்றாரு, எந்த வகையான கலங்கங்களும் இல்லை. கர்மாவும் ஞானமும் பக்தி இல்லைன்னா அது வந்து உபயோகமே இல்லை அப்படின்னு வந்து 12வது ஸ்லோகம் சொல்றாரு. 17வது ஸ்லோகத்துல இதுல இந்த பாதையில எந்த வகையான ஒரு ஏமாற்றமும் உனக்கு கிடையாது. 18வதுல ரேர்லி அட்டைன், அடைவதற்கு ஒன்றும் எளிமையான விஷயமும் கிடையாது. இந்த மாதிரி நிறைய வந்து அவங்க சொல்லிக்கிட்டே வந்து போறாங்க. அதே சமயத்துல வியாசர் நீ தகுதியானவர் தான், இந்த விஷயத்தை உன்னாலதான் சொல்ல முடியும். ஏன்னா நீ வந்து ஸ்பாட்லெஸ், குட் ஃபேம் இஸ் ஸ்பாட்லெஸ், உனக்கும் எந்த வகையான கலங்கமும் இல்லை.
உனக்கு யூ ஹேவ் த பெர்ஃபெக்ட் விஷன், உனக்கு வந்து சரியான பார்வை இருக்குது. ஏன்னா you can yourself can know super soul personality God because you are present as plenary portion. இது பகவானுடைய ஒரு விரிவாங்கம். அதனால வியாசா மீண்டும் நீ வந்து நீ வந்து இது வந்து சொல்ல வேண்டும் என்று வந்து 22வது ஸ்லோகம். இது வந்து எத்தனாவது அத்தியாயம்? 5வது அத்தியாயம். அதுக்கப்புறம் வந்து வியாசர் வந்து நாரதர்கிட்ட வந்து அங்க சில கேள்விகள் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருனாக்கா, அவருடைய நாரதர் வந்து அவருடைய முன்னாள் கதையை வந்து அங்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் வந்து ஒரு பனி பெண்ணுடைய மகனாக இருக்கிற காலத்துல அங்க அந்த பக்கத்து பக்தி வேதாந்திகள் என்ற சிறந்த பக்தர்கள் வந்து அங்க வந்து வராங்க. அங்க வரும் பொழுது நானும் எங்க அம்மாவும் நாங்க ரொம்ப ஏழ்மையானவங்க, ரொம்ப பெரிய விஷயம் எங்ககிட்ட கிடையாது. ஆனா அவர்கள் வந்து அங்க வந்து வராங்க. அங்க வரும் பொழுது 23வது ஸ்லோகத்துல நாரதர் அவருடைய ஷார்ட் கமிங்ஸ்னா அவருடைய குற்றங்களை சொல்றாரு. 2 சொல்றாரு. ஒண்ணு, நான் தாழ்ந்த பேரையில பிறந்தவன். 2வது, எனக்கு எந்த வகையான தகுதிகளும் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா அதே அந்த 23வது ஸ்லோகத்துல அங்க சொல்றாரு, அந்த சாதுகளும் வந்து வேதத்தின் பாதையிலே வந்து நடக்கக்கூடியவர்கள் என்று அந்த சாதுவுடைய பெருமையை சொல்றாரு. அடுத்து 24வது ஸ்லோகத்துல அந்த சாதுக்களுடைய தகுதிகள் என்ன சொல்றாரு, அவங்க வந்து யாருக்கு பக்கம் பாரபட்சமே பார்க்கல. நான் தாழ்ந்த பிரிவில் தான் இருந்தேன், ஆனா அவர்கள் வந்து பாரபட்சம் பார்க்கல. அவர்கள் வந்து வேதாந்தத்தை ரொம்ப தீவிரமாக கடைபிடிக்கக்கூடியவர்கள் என்று சொல்லும் பொழுது அங்க வந்து அவர்கள் வந்து எனக்கு வந்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்கள். என்னதுன்னா, அந்த பக்தி வேதாந்திகளுக்கு சேவை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து நாரதருக்கு வந்து அங்கே கிடைக்கிறது. இந்த மாதிரி அவர்கள் வந்து ஆசீர்வாதம் கொடுத்த உடனே அவர்களுடைய அனுமதியுடனே அவர்களுடைய மீன் இருக்கக்கூடிய பிரசாதத்தை நான் சாப்பிட்டேன் என்று நாரதர் சொல்றாரு. தொண்டரடிப்பதான் சொல்றாரு. போனகம் செய்த சேதம் தருவதே புனிதம் அன்றேன்னு சொல்றாரு. பகவானுடைய பக்தனுடைய மீண்டு இருக்கக்கூடிய பிரசாதம் தருவதே புனிதம் அன்றேன்னு வந்து சொல்றாரு. ஆனா அது நம்ம எப்படி சாப்பிடணும்? நாரதர் எப்படி சாப்பிட்டாரு? பிரசாதமா சாப்பிட்டாரு. எப்படி சாப்பிட்டாரு? வித் தியர் பெர்மிஷன் போட்டிருக்காங்க. வித் தியர் பெர்மிஷன். மகாராஜ் சாப்பிட்டு இருக்கும்போது பக்கத்துல உட்காந்து சாப்பிடுறது, மகாராஜ் மங்கிலிருந்து எடுத்து சாப்பிடுறது, இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. இவர் வந்து அவங்களுடைய அனுமதியுடன் இதுதான் நம்ம பத்துக்கணுங்க சாப்பிடுறாரு. அப்போ 25வது ஸ்லோகத்துல அவரு நாரதருக்கு வந்து இதெல்லாம் செய்த உடனே அவருக்கு உடனே வந்து ஒரு மாற்றங்கள் வருது. என்ன மாற்றம்? ஏன் அந்த மாற்றம் வருதுன்னா, அந்த சங்கத்தோடைய மகத்துவம். 2 விஷயம் அங்க நடக்குது. ஒண்ணு, சீன்ஸ் இது வந்து 25வது ஸ்லோகம், சீன்ஸ் இராடிகேட்டட். 2வது வந்து ஹார்ட் வாஸ் பியூரிஃபைட், பாவங்கள் கழிக்கப்பட்டது, இருதயம் தூய்மை அடைந்தது என்று சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு 26வது ஸ்லோகத்துல, அந்த சாதுக்கள் நான் சர்வ் பண்ண அந்த சாதுக்களும் வந்து சாமானியவர்கள் கிடையாது. அவர்கள் யாருனாக்கா ஆல்வேஸ் குளோரிஃபைங் சுப்ரீம் லார்ட், பகவானையே எப்பொழுதுமே வந்து புகழக்கூடியவர்கள் என்று வந்து சொல்றாரு. அதனால அவர்கிட்ட இருந்து கேட்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு என்று நாரதர் சொல்றாரு. அந்த மாதிரி அந்த பகவானையே பேசக்கூடிய சாதுக்கள் பக்தி வேதாந்திகள் கிட்ட இருந்து நான் வந்து பகவானை பத்தி கேட்கிற வாய்ப்பு கிடைச்சனால எனக்கு கேட்கறதுக்கான ருசி அதிகரிச்சிச்சு என்று நாரதர் சொல்றாரு. இந்த ப்ராசஸ் வந்து அழகா சொல்றாங்க, சொல்லிட்டு போறாரு. அப்போ அந்த ருசி வந்த உடனே எனக்கு என்ன ஆகுதுனாக்கா, முதல்ல 27வது ஸ்லோகத்துல நீங்க வந்து பார்க்கலாம். முதல்ல எனக்கு என்ன நடக்குதுனாக்கா, என்னுடைய அறியாமை எனக்கு வந்து புரிய வந்தது. என்னுடைய அறியாமை எனக்கு புரிய வந்தது உடனே அடுத்து எனக்கு என்ன நடக்குது, பகவான் மீது எனக்கு ஒரு பற்று அதிகரித்தது என்று அங்கே சொல்றாரு. அப்போ அதற்கப்புறம் அவர் என்ன பண்றாருனாக்கா, எப்பொழுதுமே வந்து பகவானை பத்தி கேட்டு அவர்கள் சொன்ன கட்டளையின் பிரகாரம் வந்து அவர் வந்து வாழ்க்கையை வந்து அவர் வந்து அங்கே கழிக்கிறார் என்றது வந்து இந்த 25வது அத்தியாயத்துடைய ஒரு சுருக்கம்.
சோ அவர்கள் வந்து இவருக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னாக்கா 30வது ஸ்லோகத்தை நீங்க பார்க்கலாம் நினைக்கிறேன். 5:30 5:30 படிங்க. இது அப்ப நம்ம குழப்பிக்கலாம் சமயத்துல. இந்த பக்தி வேதாந்திகள் ஒருவேளை தியானம் சொல்லி கொடுத்திருக்கலாமோ, இல்ல கர்மம் சொல்லி கொடுத்திருக்கலாமோ, இல்ல எதுவுமே சொல்லி கொடுக்கல. என்ன சொல்லி கொடுத்தாருன்னு 30வது ஸ்லோகத்துல வந்து அங்க ப்ரோபர் டிரான்ஸ்லேஷன் படிக்கிறோம். நிராதவரான ஆத்மாக்களிடம் மிகவும் அன்பு கொண்டிருந்த அந்த பக்தி வேதாந்திகள் புறப்பட்டு செல்லும் போது பரமபுருஷராலேயே உபதேசிக்கப்பட்டதான மிகவும் ரகசியமான அந்த விஷயத்தை பற்றி எனக்கு உபதேசித்தனர். அதாவது most confident subject which is instructed by the supreme lord himself. அப்ப அந்த பக்தியை பத்தி வந்து அவங்க வந்து மீண்டும் வந்து அங்க சொல்றாங்க. அதோட ரிசல்ட் வந்து என்னத்துக்குனாக்கா 31 நீங்க வந்து பார்க்கலாம். By that confidential knowledge I could understand the influence of energy of Krishna by knowing that one can return to him and personally meet him. அதனால நீங்க வந்து கிருஷ்ணரை உணர்றதுனால மீண்டும் நீங்க வந்து இந்த உலகத்தை விட்டு போக முடியும். ஓகே, இப்போ நம்ம 5 அத்தியாயங்கள் வந்து பார்க்கிறோம். ஓகே, முதல் அத்தியாயத்துல 3 ஸ்லோகங்கள்ல பாகவதம் பக்தி பகவானுடைய பெருமைகளை வந்து பார்த்தோம். முனிவர்கள் 6 கேள்வி கேட்கிறாங்க, ரைட்டா? அந்த 6 கேள்வி என்ன? உலகத்துல நல்லன் எது, வேத சாரங்களை சாஸ்திரம் எது, 3வது பகவான் ஏன் இங்க அவதாரம் பண்றார், லீலாவதாரங்கள் புருஷாவதாரங்கள், லீலாவதாரங்கள், பகவான் மறந்ததுக்கு அப்புறம் தர்மம் எங்கே அடைக்கலம் பெற்றது. 6 கேள்வி. அப்ப 2வது அத்தியாயத்துல 4, 3வது அத்தியாயத்துல 2 பதில்களை வந்து நம்ம வந்து பார்த்தோம். முதல் 2 கேள்விக்கு வந்து என்ன பதில்? பக்தி தான் வந்து பதில். 3வது வந்து பகவான் ஏன் வருகிறார்னாக்கா நல்ல ஜீவாத்மாக்களை காப்பாத்துறதுக்காக. 4வது இந்த புருஷ அவதாரங்கள் என்ன, இந்த 3 விஷ்ணுக்களை பத்தி நம்ம வந்து பாக்குறோம். 5வது இந்த லீலாவதாரங்கள் வந்து எண்ணிக்கை 22. ஆனா இதுல பிரதானமாக இருக்கக்கூடியவர் கிருஷ்ணர். அப்ப கிருஷ்ணர் கிளம்பிட்டதுக்கு அப்புறம் தர்மம் எங்கடா அடைக்கலம் பெற்றது என்றாக ஸ்ரீமத் பாகவதம். அப்போ இது வந்து 3வது அத்தியாயம் வந்து இதோட முடியுது. 4வது அத்தியாயத்துல அப்ப முனிவர்கள் கேட்கிறாங்க, சரி பாகவதத்துடைய பெருமை கொடுங்க சொல்லுங்க அப்படின்னு வந்து 4 கேள்வி கேட்கிறாங்க. பாகவதத்துடைய வரலாறு, அதனுடைய வியாசருக்கு யார் அந்த ஊன்றுதலை கொடுத்தார் என்று கேட்கிறோம். அப்ப வியாசருக்கு யார் ஊன்றுதலை கொடுத்தா? நாரதர். அதை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து கேட்கிறாரு சுகதேவ கோஸ்வாமி பரிஷித் மகாராஜோடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் பரிஷித் மகாராஜும் சுகதேவ கோஸ்வாமியும் அவங்க சந்திச்சு அந்த சூழ்நிலையை பத்தி வந்து கேட்கிறாங்க. சோ இது வரைக்கும் நம்ம வந்து 5 அத்தியாயங்கள் வந்து பார்த்துட்டோம். இது வரைக்கும் 6 கேள்விக்கான பதிலையும் பார்த்துட்டோம். முதல் கேள்விக்கான பதிலை ஒரு அளவுக்கு நம்ம வந்து பார்த்துருக்கிறோம். ஓகே, இப்ப நம்ம வந்து 6வது அத்தியாயத்துக்கு வந்து போறோம். 6வது அத்தியாயம் என்னன்னாக்கா வியாசருக்கும் நாரதருக்கும் நடந்த சம்பாஷணை. அங்க வியாசர் கேள்வி கேட்பார், அதுக்கப்புறம் நாரதரோட கதையை மீண்டும் சொல்லுவாரு. அப்புறம் நாரதர் எப்படி நாரதரா ஆகினாரு, கடைசியா ஒரு கன்க்ளூஷன் கொடுப்பாரு. இப்ப 6வது அத்தியாயத்துல இருக்கோம். அந்த கன்க்ளூஷன் வச்சு 7வது அத்தியாயம் ஆரம்பத்துல நாரதர் வந்து சில விஷயங்களை வந்து பார்ப்பார். அதை வச்சு இங்க ஸ்ரீமத் பாகவதை வந்து கம்பைல் பண்ண ஆரம்பிப்பார். ஓகே, இப்ப நம்ம வந்து சாப்டர் 6. ஓகே, சாப்டர் 6 நீங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னாக்கா வியாசர் வந்து முதல் 4 ஸ்லோகங்கள்ல 4 கேள்வி கேட்கிறாரு. இந்த பக்தி வேதாந்திகள் கிளம்பினதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணனீங்க? இப்ப நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா 5வது அத்தியாயத்துல நாரதரும் அவங்க அம்மாவும் அங்க அவருடைய சேவ பெண்ணுடைய மகனாக இருக்கும்போது அந்த பக்தி வேதாந்திகள் வந்து அங்க வராங்க. அந்த பக்தி வேதாந்திகளுக்கு இவர் வந்து சேவை பண்றாரு. அப்புறம் அந்த மழைக்காலம் 4 மாசம் அந்த மழைக்காலம் முடிந்த உடனே அவங்க வந்து அவர் கிளம்பிட்டாங்க. அப்ப வியாசர் இருக்கிறார், அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணனீங்க, உங்களுக்கு எப்படி இந்த உடல் கிடைத்தது, எப்படி உங்களுக்கு வந்து முன்னாடி நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கு என்ற சில கேள்விகள் வந்து முதல் 4 ஸ்லோகங்கள்ல வந்து வியாசர் வந்து அங்க கேட்கிறாரு. அப்போ அவருடைய கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. யாரு? நாரதர். ஓகேயா? தூக்கம் வருதா? இருக்காச்சும் தூக்கம் வந்து சொல்லுங்க, கொஞ்சம் பிரேக் பண்ணிக்கோங்க. காலையில கிளாஸுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, கண்டினியூ பண்ணலாமா இல்லை எப்படி?
ஏன்னா சாயந்தரம் முடிச்சுன்னா 10 மணி வீட்டுக்கு போனா எவ்வளவு வெள்ளையா ஆரம்பிச்சாலும் முடிக்க முடியாது நம்ம. மேபி இந்த சாப்டர் முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேணா ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு திரும்ப கண்டினியூ பண்ணலாம். 10 சாப்டர் வரைக்கும் முடிச்சிடலாம், ஒரு 1/2 hour வேணும். ஓகே, இப்ப வியாசர்கிட்ட நாரதர்கிட்ட வியாசர் கேட்கிறாரு, இந்த கேள்விகள்லாம் கேட்கிறாரு. அப்ப நாரதர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, அவங்கலாம் கிளம்பி போயிட்டாங்க பக்தி வேதாந்திகள்லாம், நானும் எங்க அம்மாவை மட்டும் இருந்தோம். ஆனா எங்க அம்மா வந்து ரொம்ப ஏழை. எங்க அம்மாவுடைய ஏன் இந்த கதையை சொல்றாருனாக்கா, நாரதர் வாழ்ந்ததே அவங்க அம்மாவுடைய அரவணைப்பின் காரணத்தினாலதான் சொல்றாரு. அந்த முதல் 4-5 ஸ்லோகங்களை பார்க்கலாம், 5ல இருந்து 10வது ஸ்லோகம். ஆக்சுவலி இது வந்து அந்த மாதிரி நான் வாழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் எங்க அம்மாவை பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னு வந்து நாரதர் சொல்றாரு. அப்ப நாரதர் வந்து அப்ப சிறுவன், அவர் ஒன்றும் பெருசாலாம் ஆகல, சிறு வயது பையன் தான் அவர் வந்து. அப்ப சிறு வயது பையனாக இருக்கும்போது அவர் சொல்றாரு, நான் என் அம்மாவை தான் நம்பி இருந்தேன். நான் வந்து டோட்டல் டிபெண்ட் மதர்ஸ் அஃபெக்ஷன், என்னுடைய அம்மாவுடைய அரவணைப்பை நம்பி மட்டும்தான் நான் வாழ்ந்தேன் என்று நாரதர் சொல்றாரு. அந்த மாதிரி வாழ்ந்த நாரதர் வாழ்க்கையில திடீர்னு பாம்பு கடிச்சு அவங்க அம்மா செத்து போனவன நாரதரோட நிலை என்ன? கவலைப்பட்டிருப்பாரா? கவலைப்படல. ஏன் கவலைப்படல? ஏன்னா இந்த பக்தி வேதாந்திகளுடைய கருணையினால அந்த அந்த கதைகளை வந்து சாதுவோடைய வாயிலிருந்து கேட்டனால அவர் வந்து கவலைப்படலை. அது என்னன்னு வந்து அவர் விளக்குவாரு. அதனாலதான் சாது வந்தா காதை கொடுக்கணும், கண்ணு மூக்கு நாக்கெல்லாம் கொடுக்க கூடாது. சாது கிட்ட காது தான் கொடுக்கணும். அந்த காதை நாரதர் அந்த பக்தி வேதாந்திகளுக்கு கொடுத்தனாலதான் ஒரே பையன், சிறு பையன், அவங்க அம்மா ஒரே ஒரு அம்மா தான் அவருக்கு இருந்தாங்க. அவங்களுடைய அரவணைப்புல தான் வாழ்ந்த. அவரே சொல்றாரு, அவங்களை பாம்பு கடிச்சு செத்த உடனே கூட இவர் உடனே தேவதாஸ் மாதிரிலாம் ஆகல. அவர் என்ன பண்றாரு நம்ம இங்க பார்க்கலாம். 10வது ஸ்லோகத்துல தரா தத் அகம் ஈஸ்வஸ்ய பக்தானாம் சம் அபிப்ஷதா அனுகிரக மன்யாமனா பிரதிஸ்தாம் தீஷம் உத்தரம். 10வது ஸ்லோகம் படிங்க, 6வது அத்தியாயம் 10வது ஸ்லோகம். அவரது பக்தர்களுக்கு எப்பொழுதும் நல்லாசிகளை அளிக்க விரும்புவதான பகவானின் விசேஷ கருணையாக இதை நான் ஏற்றுக்கொண்டேன். இந்த எண்ணத்துடன் நான் வட திசையை நோக்கி புறப்பட்டேன். ஓகே, நாரதர் அந்த அந்த நிகழ்வில் வருத்தப்படல. அவர் என்ன பண்றாரு, இதை அவர் எப்படி எடுத்துக்காரு, ததா தத் ஆம் ஈஸ்வஸ்ய பக்தானம் அபிப்சதா அனுகிரகம் மன்யாமனா. இது பகவானுடைய ஒரு அனுகிரகமாக எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா பகவான் என்ன பண்றாரு, the Lord who always desire benediction for his devotees. பக்தர்கள் எப்பொழுதுமே நன்மை நினைக்கக்கூடிய பகவான் எப்படி எனக்கு தீங்கு நினைப்பார்? எனக்கு பகவான் வந்து ஏதோ ஒரு நல்ல இதான் செஞ்சிருக்கிறார். இது பகவானுடைய சிறந்த கருணை. அப்போ நாரதர் வந்து சாமானியமாக ஒரு வேலைக்காரியுடைய பையனாக இருக்கிற நாரதருக்கு எப்படி இந்த நினைவு வருதுனாக்கா, அந்த பக்தி வேதாந்திகளுடைய சங்கம், அதுதான் டிவோட்டியோட அசோசியேஷன் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம். அதனால அந்த சூழ்நிலைக்கு வந்து நாரதரை வந்து பகவான் தள்ளும் பொழுது அந்த தத்துவத்தின் ரீதியாக அவர் வாழ்க்கையை வந்து நடத்துறாரு. அவர் உடனே வந்து தப்பான முடிவுலாம் போல. அடுத்து அவர் என்ன பண்ண போறாருன்னு நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து நாரதர் என்ன பண்றாரு, இங்க வட திசையா நார்த் வந்து போட்டிருப்பாங்க நினைக்கிறேன், அது நோக்கி வந்து அவர் வந்து பயணம் பண்றாரு. அந்த பயணம் பண்ணும் பொழுது நிறைய விஷயங்கள் நாரதர் சந்திப்பாரு. காடை பார்ப்பாரு, விஷம் வாய்ந்த மிருகங்களை பார்ப்பாரு, அப்புறம் நல்ல செல்வாக்கான இடத்தை பார்ப்பாரு, அப்புறம் நல்ல குளிர்ச்சியா ரம்யமா, இந்த மாதிரி நிறைய இடங்களை வந்து இங்க ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து வர்ணனைகள் வந்து கொடுக்கப்படும். ஆனா இதுல எதுலையுமே வந்து நாரதருக்கு சந்தோஷம் இல்லை. அப்படியே வந்து நடந்துகிட்டே வந்து போறாரு. ஒரு நாள் அப்படியே போய் கொண்டிருக்கும் பொழுது திடீர் என்று அவருக்கு வந்து தண்ணி தாகம், கொஞ்சம் களைப்பு, கொஞ்சம் தண்ணி தாகம். அந்த தண்ணி தாகம் வந்த உடனே அவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் தண்ணீரை குடிச்சிட்டு ஒரு இடத்துல வந்து உட்காந்து தியானம் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறாரு. தியானம்னா வந்து அவர் எப்படி பண்றாருனாக்கா, அப்படி பண்றாரு, பகவானை தியானம் பண்றாரு. எப்படி தியானம் பண்றாரு,
ஓகே, அவர் எப்படி தியானம் பண்றாரு என்று வந்து இங்க வந்து 6வது அத்தியாயம் 15வது ஸ்லோகத்துல வந்து சொல்லப்படுகிறது. ஜுகுப்ஷிதாம் தர்ம கிருத்தே நுஷாஷதா சுபாவ ரக்தஸ்ய மகான் கதி கிரமஹா யத் வாக்யதோ தர்மோ இதி தராஸ்திதோ நாமன்யதே தஸ்ய நிவாரணம் ஜனஹா. அவர் எப்படி தியானம் பண்றாருனாக்கா, பக்தி வேதாந்திகள்கிட்ட இருந்து என்ன கத்துக்கிட்டாரோ அப்படி தியானம் பண்றாரு. நம்ம எப்படி பக்தி பயிற்சி பண்ணோம், பிரபுபாதர் குருமார் என்ன சொல்லி கொடுத்தாரோ அப்படி பயிற்சி பண்ணணும். அப்படி வந்து அவர் பயிற்சி பண்ணனால, அப்படி வந்து அவர் தியானம் பண்ணனால, அவர் அப்படி தியானம் பண்ணலன்னா நடந்திருக்காது. அவர் வந்து அந்த சாதுகள் சொன்ன மாதிரி தியானம் பண்ணனால 16வது ஸ்லோகம் படிக்க பிரபு, 6th chapter 16 text. 6:16. உன்னத அன்பினால் பரவசமடைந்த நான் பரமபுருஷ பகவானின் தாமரை பாதங்களை தியானிக்க துவங்கிய உடனேயே என் கண்களிலிருந்து கண்ணீர் உருண்டோடியது. பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணரும் தாமதமின்றி என் இதய கமலத்தில் தோன்றினார். தாமதமின்றி. ஏன் தாமதமின்றி? ஏன்னா சாது என்ன சொன்னாரோ அப்படி இவர் வந்து அங்க தியானம் பண்றாரு. உட்காந்துட்டு கோத்தாவையும் சொக்ஸையும் பார்த்துட்டு தியானம் பண்ணல, பகவானை தியானம் பண்றாரு. இதுதான் அந்த பக்தி வேதாந்திகள் அவர் சொல்லி கொடுத்ததாக வந்து இங்க சொல்றாரு, அவரே சொல்றாரு. அந்த மாதிரி தியானம் பண்ண உடனே தாமதமின்றி பகவான் அங்கே வராரு. அப்ப குருமார்கள் சொல்லக்கூடிய வழிமுறை நம்ம பின்பற்றோம்னாக்கா தாமதமின்றி பகவான் வருவார். அப்ப ஏன் பகவான் நம்மளுக்கு வரல? நம்ம சரியா ஃபாலோ பண்ணல. அதான் பாயிண்ட். உண்மையா மதாஜி நான் சொல்றது உண்மையா? நாரதர் வாழ்க்கையில இதான் பாகவதோடைய பாடம் நம்மளுக்கு. சில பேர் பாகவதத்தை லைஃப் லெசன் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது டிவோஷனல் லைஃப் லெசன். இது டிவோஷன் விட்ட வேற ஒண்ணுமே கிடையாதுங்க பாகவதத்துல. சோ இந்த பாகவதம் என்ன சொல்றாரு? அவர் சொல்றாரு, அந்த பக்தி வேதாந்திகள் சொல்லி கொடுத்தாப்புல அந்த மாதிரி நான் பயிற்சி பண்ணா என்ன பயிற்சி பண்ண? பகவானை தியானம் பண்ணல, தாமதமன்றி. அதான் வந்து பிரபுபாதரை வந்து அவள் சீடர்கள் எல்லாத்தையும் மாத்துறாரு அமெரிக்கால. தாமதமன்றி கிருஷ்ண பக்தர்களாக ஆகுறாங்க. ஏன்னா பிரபுபாதர் சொன்னதை அப்படியே செஞ்சாங்க ஆரம்ப காலத்துல எல்லாரும். அவங்க வாழ்க்கையில நீங்க படிச்சீங்கன்னா ஒருத்தர் கதையும் உங்களுக்கு ஜீர்ணிக்கவே முடியாது. என்ன கஷ்டப்பட்டிருக்காங்க. பிரபுபாதர் ஒரே வார்த்தை சொல்லுவாரு. ஒரு வாட்டி ஒரு அந்த இது அந்த உலக உருண்டை என்ன சொல்லுவாங்க தெரியல, குளோப் சுத்தி சொல்றாரு, பிரம்மண்டா யுகோஹிய கர்கமுனி யுகோஹிய, அப்படியே இன்ஸ்ட்ரக்ஷன். அவங்க என்ன பண்றாங்க? பிரபுபாதருடைய வார்த்தை மனசுல பதிச்சுக்கிறாங்க. வேத வாக்கு அவங்களுக்கு. அது வந்து அவங்களுக்கு என்ன கொடுத்துச்சு? கிருஷ்ணர் என்ற சாம்ராஜ்யத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்குது. இன்னைக்கு நம்மளும் வந்து அவங்களுடைய புகழ்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஷிலா பிரபுபாதரை வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்க. அதே போல எங்க நாரத முனிவர் சரியான சீடராக இருந்ததுனால தாமதமன்றி கிருஷ்ணர் வரார். நான் 50 வருஷமா பயிற்சி பண்றேன், 40 வருஷமா பயிற்சி பண்றேன்னாக்கா நல்லா பயிற்சி பண்ணணும். குரு என்ன சொல்றாரு, பிரபுபாதர் என்ன சொல்றாருன்ட்டு நல்லா பயிற்சி பண்ண. ஆனா நம்பிக்கை இருக்கணும் அந்த ப்ராசஸ்ல குறையே இல்லை. குறை எங்க இருக்கு? நான் தான் பிரபு மிஸ்டேக். முதல்ல அந்த மைண்ட் செட் நம்மளுக்கு வரணும். அதுதான் பணிவு. நான் சரிதான் செய்யறேன், கிருஷ்ணருக்கு தான் கண்ணு தெரியலனாக்கா அது ராங் தாட். இந்த ஆச்சாரியங்க சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி அந்த மாதிரி நாரதர் வந்து பகவான் தோண்டிட்ட உடனே அங்க என்ன நடக்குது? 17வது ஸ்லோகம் படிங்க பிரபு. வியாசதேவரே, அந்த சமயத்தில் நான் அளவுக்கு அதிகமான ஆனந்த பரவசத்தில் ஆழ்ந்து விட்டதால் என் உடலின் ஒவ்வொரு அங்கமும் தனித்தனியாக உற்சாகம் அடைந்தன. நான் பேரானந்த கடலில் மூழ்கி விட்டதால் என்னையும் பகவானையும் என்னால் காண முடியாமல் போயிற்று. அப்ப என்ன பண்றாரு? எக்ஸ்டசி. அவர் அவ்வளவு உன்னத நிலைக்கு போயிட்டாரு, பரவச நிலைக்கு போயிட்டாரு. அங்க போய் அவருக்கு என்ன பண்றாருன்னு அவருக்கு தெரியல. அவரையும் பார்க்க முடியல. பகவான் அதாவது வந்து அவர் லாஸ், அவர் வந்து அவரை தொலைத்திட்டார் என்று நம்ம வந்து பார்க்கலாம். அப்ப 18வது ஸ்லோகத்துல இப்படியே நடந்துகிட்டு இருக்கு, நல்லாதான் போயிட்டு இருக்க கதையில திடீர்னு பகவான் காணாம போயிட்டார். கல்யாணம் பண்ணி 10 நாள் ஆச்சு, திடீர்னு மனைவி காணாம எப்படி இருக்கும்? உதாரணம் சீரியஸா எடுத்துக்காதீங்க, உதாரணம் சொன்னேன்.
கொஞ்சம் தூக்கம் வந்துச்சு கொஞ்சம் பேத்துக்கு. அப்போ முதல்ல நாரதரோட தகுதி நீங்க பார்க்கணும். அம்மா இறந்த உடனே கவலையே படல, பகவானுடைய பிளான் வந்து மனசுல ஏத்துக்கிட்டாரு. அடுத்து பக்தி வேதாந்திகள் சொல்லி கொடுத்த அந்த பயிற்சி முறையை எந்த வகையான சஞ்சலமும் இல்லாம பயிற்சி பண்ணனால தாமதமன்றி பகவான் வந்து உடனே காண போறாரு. அடுத்து சொல்றாரு 19வது ஸ்லோகத்துல, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணினேன், ஆனா பகவான் வந்து வரவே இல்லை. உடனே நம்ம நினைக்கலாம், பாத்தியா ஆசை காமிச்சிட்டு மோசம் பண்ணிட்டாரு இந்த கிருஷ்ணரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அப்ப 20ல இருந்து 25வது ஸ்லோகத்துல வந்து நாரதர் வந்து பக்தியும் பகவானை மீண்டும் வந்து புகழ்றாரு. அப்ப மறைந்து போன பகவான் அங்க சொல்றாரு 20வது ஸ்லோகம் பிரபு. அத்தனிமையான இடத்தில் நான் மேற்கொண்ட முயற்சிகளை கண்ட பௌதீக வர்ணங்களுக்கு அப்பாற்பட்டவரான பரமபுருஷ பகவான் என்னுடைய வருத்தத்தை குறைப்பதற்காகவே இனிமையான சொற்களுடன் மிகவும் கம்பீரமாக என்னிடம் பேசினார். அப்ப கிருஷ்ணர் வந்து கை விடல, கை கழுவி விடல, உங்களை என்ன சொல்றாரு, பேசுறாரு. அவரோட போயிருக்கலாமா? இதுதான் ஓகே. என்ன என்ன சொன்னாரு? 22 21 நீங்க 20 படிச்சீங்க, 21 படிங்க. பகவான் கூறினார், நாரதா, இப்பிறவியில் இனிமேல் என்னை உன்னால் காண முடியாது என்பதை நான் வருத்தத்துடன் கூறிக்கொள்கின்றேன். தொண்டில் பூரணத்துவத்தை அடையாதவர்களும் பௌதீக பற்றிலிருந்து முழுமையாக விடுபடாதவர்களும் என்னை காண்பது கடினம். அப்ப சொல்றாரு, நாரதா இதற்கு மேல என்ன பார்க்க முடியாது. அடுத்த ஸ்லோகம் 22 தானே. நற்குணவனே, ஒரு முறை மட்டுமே நீ என் உருவத்தை கண்டிருக்கின்றாய். இது என் மீது உனக்கேற்பட்ட ஆசையை அதிகரிப்பதற்காகவே ஆகும். ஏனெனில் என்னை அடைய நீ எவ்வளவு அதிகமாக விரும்புகின்றாயோ அவ்வளவு அதிகமாக எல்லா பௌதீக ஆசைகளிலிருந்தும் நீ விடுபடுவாய். அப்ப என்ன சொல்றது, உன்னுடைய அந்த ஹேங்கரிங், அந்த ஆசையை அதிகரிக்கிறதுக்காக நான் வந்தேன், ஆனா திருப்பி நான் வரமாட்டேன். அப்ப நீ என்ன பண்ணணும், இந்த ப்ராசஸ் நீ வந்து தொடர்ந்து செய்யணும். அப்ப அது என்ன ப்ராசஸ் அடுத்து சொல்லுவாங்க. நம்ம சொல்லிடுவோம் பகவான் பக்தின்ட்டு, நான் ஒரு அழகா சொல்லுவாரு என்ன ப்ராசஸ் வந்து சொல்லிட்டு வருவாரு. அப்ப 26வது ஸ்லோகத்துல நாரதர் வந்து இதை வந்து 26ல இருந்து 27 நம்ம பார்க்கலாம் அந்த வர்ணனைகளை. நாரதர் வந்து இதையே ஃபாலோ பண்றாரு. அப்ப என்ன ஃபாலோ பண்ணாரு? 26வது ஸ்லோகம். இவ்வாறு நான் ஜட உலக வழக்குக்கு அனைத்தையும் கைவிட்டு பகவானின் நாமத்தையும் புகழையும் இடைவிடாமல் பாடத் துவங்கினேன். பகவானின் உன்னத லீலைகளை பற்றி இவ்வாறு பாடுவதும் நினைவிற் கொள்வதும் நன்மை அழைக்கக்கூடியவையாகும். அவ்வாறு செய்து கொண்டு பூரண திருப்தியுடனும் பணிவுடனும் பொறாமையின்றியும் நான் உலகம் முழுவதிலும் பிரயாணம் செய்தேன். நாமானி அனந்தஷ என்ன பண்ணாரு? chanting the holy name and fame. ரொம்ப சிம்பிள். இதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். பிரபுபாதர் இந்த ஜூஸை புடிஞ்சு உங்க கையில கொடுத்துருக்கிறாரு சாண்டிங் பேக் வச்சுக்கிட்டு நம்ம துப்பாக்கி மாதிரி சுட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும். இது நாரதனுடைய அதான் பண்ணாரு. இந்த மாதிரி நாரதனுடைய பண்ணனால அடுத்து வந்து ஸ்பிரிச்சுவல் பாடி கிடைக்கிட்டு இருக்கு, அதையும் நம்ம பார்க்க போறோம். ஆனா பண்ணது என்னது? சாண்டிங் தி ஹோலி நேம் ஆஃப் லார்ட். அப்ப நம்ம உடனே வந்து நினைக்க முடியாது, அவர் முதல்ல தியானம் பண்ணாரு, இங்க சாண்டிங்கே பண்ண முடியல, தியானத்துக்கு எங்க போறது? பிரபுபாத சிஸ்டம் இதுதான். 16 கோட்பாடுகள் 10 ப்ரோக்ராம் இதெல்லாம் நம்ம பண்ணணும். இது பண்ணனா பிரபுபாத கருணை இருந்துச்சுனாக்கா, குருமாரோட கருணை இருந்துச்சுனாக்கா நம்ம வந்து நம்மளுக்கு என்ன நடக்குமோ அந்த மாதிரி நல்லதுன்னு கிருஷ்ணன் கொடுப்பாரு. சோ இந்த நாரதருடைய கதையை நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ஒரு சாமானியமாக இருக்கக்கூடிய பையன் ஒரு பக்தருடைய சங்கத்தினால இது அப்கோர்ஸ் நாரதர் வந்து சாமானிய பிரிவு கிடையாது. நம்ம முன்னாடி 7வது கண்டத்துல பார்க்கலாம் கதையை வரும்போது. பட் எனிவே இங்க ஒரு பக்தருடைய சங்கத்தினால அவர் என்ன பண்றாரு, எல்லாமே அவருக்கு வந்து கிடைக்குது. கிடைத்த உடனே இங்க பகவான் மீது பக்தி வந்து தியானம் பண்ணி தாமதமின்றி பகவான் வந்து அவர் இதய தாமரத்துக்கு வராரு, வந்து காணாவும் போறாரு. காணா போயிட்டு சொல்றாரு, இதுக்கு மேல என்ன பார்க்க முடியாது, ஆனா நீ கண்டினியூ பண்ணு. நாரதர் என்ன பண்ணாரு, அதை கண்டினியூ பண்ணாரு, விட்டுட்டு போகல. என்ன பிரபு ஏசிட்டீங்க, ஹரே கிருஷ்ணா வரமாட்டேன் விட்டுட்டா போனாரு? இல்ல,
அவர் ஃபாலோ பண்றது அந்த ப்ராசஸ் அப்படி. ஸோ இதுதான் நம்ம வந்து பார்க்கணும். ஆனா அவர் ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னாக்கா இந்த பகவானுடைய திருநாமத்தையும் அவருடைய புகழையும் படிச்சுக்கிட்டே வந்து வாழ்றாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அப்ப நான் வியாசருடைய ஒரு கேள்வி என்னன்னாக்கா, உங்களுக்கு எப்படி இந்த முன்பிரிவுல ஞாபகம் இருக்கும் அப்படின்னாக்கா, அது வந்து பகவான் சொல்லுவாரு, என்னுடைய கருணையினால் உனக்கு வந்து எல்லாமே ஞாபகம் இருக்கும் வந்து ஒரு ஸ்லோகத்துல வந்து இந்த அத்தியாயத்துல வந்து வரும். அதற்கப்புறம் வந்து கடைசி வரைக்கும் இப்படியே வந்து வாழ்றாரு. அவர் வந்து கடைசி காலம் வரும் பொழுது பிரம்மாவுடைய உடல்ல வந்து மீண்டும் வந்து அவர் வந்து நாரதராக வந்து வராரு. விஷ்ணு சக்கர டாபிக் வந்து இது வந்து எப்படி நடந்துச்சுனாக்கா ஒரு மின்னலை போல அப்படின்னு வந்து நம்ம வந்து அன்னைக்கு கிளாஸ்ல நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகே, அப்போ இந்த அத்தியாயம் கடைசியில இந்த 32, 33 அப்படிங்கிறப்போ 6வது அத்தியாயம் 32வது ஸ்லோகம் 33வது ஸ்லோகம். இவ்வாறாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் எனக்கு அளிக்கப்பட்டதும் தெய்வீக ஓசை நிரம்புவதுமான இவ்வீணையை வாசித்துக் கொண்டு பகவானின் உன்னதமான மகிமைகளை இடைவிடாமல் பாடிக்கொண்டு நான் பிரயாணம் செய்கின்றேன். பரமபுருஷராகிய ஸ்ரீ கிருஷ்ணரின் பெருமைகளும் செயல்களும் செவிக்கு இன்பமூட்டுபவையாகும். அவரது புனித செயல்களை பற்றி நான் பாட துவங்கிய உடனேயே அவரை கூவி அழைத்தது போல உடனே என் இதயத்து கமலத்தில் அவர் தோன்றுகின்றார். என்ன ப்ராசஸ்? chanting the holy name. நாரதர் திருப்பி எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. நம்மளுக்கும் சந்தேகமா இருக்குங்க. நாரதர் சங்கீதம் யாரும் சந்தேகமே இல்லை. மீண்டும் மீண்டும் அதான் பண்றாரு. ஆரம்பத்திலையும் அதான் பண்றாரு. நாரதர் ஆயும் அதான் பண்றாரு. ப்ராசஸ் வந்து இதுதான். அடுத்து வந்து இந்த பௌதிக நாரதர் இதை கன்க்ளூட் பண்ண போறாரு, இந்த கதையை வந்து முடிக்க போறாரு. அப்ப கன்க்ளூஷன் வந்து சொல்றாரு யாருக்கு? நம்மளுக்கு சொல்றாரு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பகவானுடைய இந்த பொய்யான உலகத்தை உண்மை நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்ப முடிக்க போறாரு. 34 ஸ்லோகம் டிரான்ஸ்லேஷன். இந்திரிய போகங்களை அனுபவிக்க வேண்டுமென்ற இடையறாத ஆசைகளில் மூழ்கி இருப்பவர்களால், யாரு? நம்ம புல இன்பத்தில் வாழக்கூடிய நம்போ மூழ்கி இருப்பவர்களால் பரமபுருஷரின் உன்னதமான செயல்களை இடைவிடாமல் பாடுவதன் மூலம் அறியாமை என்னும் கடலை கடைந்து விட முடியும் என்பதை எனது சொந்த அனுபவத்தினால் நான் உணர்ந்து கொண்டேன். அப்போ நீங்க எவ்வளவு பெரிய ஆரம்பத்தில் சனாதன மோசம் சொல்றாரு இல்லையா, ஒரு பாவம் பண்ணக்கூடிய கூட ஒரு சாதுவாக்கம் ஸ்ரீமத் பாகவதம் சொல்றாரு. அப்போ இந்த ஸ்ரீமத் உடனே நம்ம ஸ்ரீமத் பாகவதம் படிச்சாலும் ஸ்ரீமத் பாகவதம் என்ன சொல்லுது? பகவானுடைய திருநாமத்தை நீங்க படித்தா என்ன ஆகுது? நீங்க என்ன உங்களுக்கு நல்வழி வந்து இந்த பகவானுடைய திருநாமம். நம்பிக்கைன்னா என்னுடைய வாழ்க்கையை பாருங்கள், நாரதம் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அப்போ ஹரே கிருஷ்ணால நம்ம போதனை பண்ற இந்த திருநாம சங்கீர்த்தனம் என்பது வந்து கற்பனை காவியம் கிடையாது. இது பிரேம புமார்த்த மகான் ஸ்ரீமத் பாகவதத்துல ஆச்சாரிய இது வந்து ஒரு முதல் கேன்டோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பார்த்துக்கிட்டே நம்ம போவோம். அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்னன்னாக்கா அந்த ஹாலி நேம் மேல நம்மளுக்கு வந்து இன்னும் ஸ்ரதை வந்து வரணும். ரைட் தானே? நான் சொல்றாரு இது என்னுடைய அனுபவம் சொல்றாரு. ஓகே, அப்போ இந்த கலியுகத்துல ஸ்ரீலா பிரபுபாதர் நம்மளுக்கு என்ன கொடுக்கிறார்? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதுதான் வந்து 6வது அத்தியாயத்துடைய சுருக்கம். ஓகே, 7வது அத்தியாயம் கொஞ்சம் பிரேக்கா எப்படி ப்ரோ? கண்டினியூவா? நோ ப்ராப்ளம், டேக் யுவர் டைம். நீங்களா இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கிறதே பெரிய விஷயம். சொல்லுங்க ப்ரோ, அடிச்சிருங்க அந்த ரெக்கார்டிங்க.